கால உருவாக்கத்தில் அதிகம் பங்களிப்பது உறவுகளே சமூகமே என்னும் தலைப்புகளில் 2 அணியினர் வாதிடப் போகிறார்கள். உறவுகளே என்னும் தலைப்பில் கோபிநாத் அவர்களும், யசோதா பழனிசாமி, ஈரோடு கதிர், ராதா மனோகரன் மற்றும் நந்தகுமார் அவர்களும், சமூகமே என்னும் தலைப்பில் முனைவர் ஏ.எம். வெங்கடாச்சலம், மதுமதி கார்த்திக், ஆரூரன் விஸ்வநாதன், லோகேஸ்வரி மற்றும் சக்திவேல் ஆகியோர் வாதிடுகிறார்கள். இந்த இரு அணிகளுக்கும் நடுவராக திரு ஆர்.எஸ். பிரபு அவர்கள் இருக்கிறார். விழா முறையாக நடுவர் வசம் ஒப்படைப்பதற்கு முன்னால நடுவர் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். திரு ஆர்.எஸ். பிரபு அவர்கள் ஈரோடு பாரதி வித்யா பவன் பள்ளியில் பள்ளி படிப்பு, கோவை PhD கல்லூரியில் வியாபார மேலாண்மை பட்டப்படிப்பு, சாயம் மற்றும் கெமிக்கல்ஸ் வியாபாரத்தில் 12 ஆண்டுகள் தற்போது 9 ஆண்டுகளாக ஸ்போர்ட்ஸ் லேண்ட் என்னும் பெயரில் விளையாட்டு பொருட்கள் வியாபாரம் மற்றும் விவா பிட்னஸ் என்ற பெயரில் உடற்பயிற்சி சாதன பொருட்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். JCI என்னும் உலகளாவிய இளைஞர்கள் அமைப்பில் தலைவர், துணைத் தலைவர், மண்டல தலைவர் மற்றும் இந்தியாவிற்கு துணைத் தலைவர் என பல்வேறு பதவி வகித்துள்ளார். மலேசியா, ஸ்ரீலங்கா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்று கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார். 17 ஆண்டுகளாக பயிற்சி மற்றும் பேச்சு துறையில் இறங்கி வருகிறார். பள்ளி, கல்லூரி, வியாபார நிறுவனம் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கு பயிற்சியாளராகவும் பேச்சாளராகவும் பங்கு கொண்டுள்ளார். தற்போது GIB எனும் சமூக அமைப்பின் தலைமை பயிற்றுனராக உள்ளார். ஒரு மனைவி கோகிலா, MBA படிக்கும் ஒரு மகன் இருக்கிறார், ரகுராம் அவர்கள். முறையாக இந்த பட்டிமன்றம் நடுவர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. பிரபு சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈரோடு வாசல் நடத்துகின்ற இந்த இணையவழி பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவராக என்னை பணி செய்ய வாய்ப்பு அளித்த நம்முடைய ஆலோசனை குழு மற்றும் தலைவர், செயலர், ஆட்சி மன்ற குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கு பங்கேற்க வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பட்டிமன்றம், அதாவது திருவிழா அப்படி நிகழ்ச்சிகள்ல தான் பட்டிமன்றம் நடத்தப்படும் பொதுவா. ஆனா பட்டிமன்றம்னாவே அது ஒரு திருவிழா மூடுக்கு எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எவ்வளவு கால மாற்றங்கள் நிகழ்ந்தாலும், தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும், இந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாவே இன்னும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்குது. எவ்வளவு டெக்னாலஜி, செல்போன்ல நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நல்லா நகைச்சுவை மீம்ஸ் எல்லாமே இதுல வந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சி, தீபாவளி நிகழ்ச்சிக்கெல்லாம் நடத்துகின்ற பட்டிமன்றத்துக்கு நேர்ல போய் பார்க்குற கூட்டம் இன்னும் குறையாம இருக்கு. அப்ப இத்தனையும் தாண்டி அந்த பட்டிமன்ற அந்த அமைப்பு, இந்த பக்கம் அணியினர் கொஞ்சம், இந்த பக்கம் அணியினர் கொஞ்சம், நடுவருடைய தீர்ப்பு, அதுக்கு ஆவலோட இருக்கிறது அப்படின்னு ஒரு ஈர்ப்பு குறையாம இந்த ஒரு கலை அப்படியே இயங்கி கொண்டு வருகின்றது. அந்த கலையை முன்னெடுத்து நம்மளுடைய ஈரோடு வாசல் இன்னைக்கு ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு பங்கேற்பாளராக தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இது நடுவரா மாத்திருக்காங்க. இது ஏன் என்ன நடுவரா போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கிளாஸ்ல ரொம்ப குறும்பு பண்ற பையனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அவனையே தூக்கி லீடரா போட்டுறது. தம்பி, நீ கிளாஸ்ல யாரும் பேசாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஜாலியா பேசிட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்ப திடீர்னு நடுவரா நம்மளை நியமிக்கும் போது அப்புறம் நான் அன்புமணி மேடம்கிட்ட ரொம்ப நேரம் போராடினேன். ஆனா அவங்க சொன்னாங்க, இல்லைங்க, நம்ம இங்க வாசல்ல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வழங்குறது தான் இந்த வாசலுடைய உரிய நோக்கம், அதுல நீங்க நடுவரா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டாங்க. நானும் அவங்களுடைய பல மோட்டிவேஷன் பிறகு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நான் பட்டிமன்றங்கள் கலந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கடைசியா கலந்துகிட்ட பட்டிமன்றம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி முத்தூர்ல ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு இயக்குனர் நடுவரா இருந்தாரு. சாந்தாமணி மேடமோட அணியில நான் பேசிட்டு இருந்தேன். பேசுறதுக்காக எல்லாம் மீட்டிங் ஆரம்பிச்சாங்க. நைட்டு 11 மணி ஆயிடுச்சு ஆரம்பிக்கிறது. அடுத்த நாள் கும்பாபிஷேகம். ஸோ ஒரு இயக்குனர் என்ன பண்ணார், நடுவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இது எவ்வளவு நேரம்
நடத்தலாம் அப்படின்னு அவர் ஒரு கூட்டத்திட்ட பார்த்து கேட்டுட்டார். அப்போ எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு பெரியவர் மட்டும் எழுந்துச்சு, ஏங்க விடியற்காலம் 5:30 வரைக்கும் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஆரம்பிக்கும் போது 11, ஆனா 5:30 வரைக்கும் நடத்துங்க அப்படின்னு அவரு சொன்னது. எல்லாத்துக்கும் அப்படி ஒரு இவரு ரொம்ப பட்டிமன்ற தீவிர ரசிகராட்டிருக்குது. அவ்வளவு நேரம் நம்ம பேச்செல்லாம் கேட்க விரும்புறாரு அப்படிங்கிற நெனப்புல அவரு நடுவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் எதுக்கு 5:30 மணி வரைக்கும் எப்படி ஏன் விரும்புறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க 6 டூ 7 கும்பாபிஷேகம். அதுவரைக்கும் முழிச்சிருக்கணும். எங்களுக்கு வேற வழி தெரியல. நீங்க பேசுங்க எல்லாரும் அப்படின்னு சொன்னாரு. நான் அந்த அன்னைக்கு பட்டிமன்றம் முடியும்போது மணி 4, வீட்டுக்கு வரும்போது 5. பட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அது சிவராத்திரி. ஸோ இயற்கையாவே எங்கள முழிக்க வச்சுட்டாங்க மக்கள். நான் அதோட கடைசி பட்டிமன்றம். அதுக்கப்புறம் அந்த வெளியூர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போய் பட்டிமன்றம் பண்றதில்ல. அப்படியே இருந்தாலும் அவாய்ட் பண்ணிறது. ஆனா இப்ப டைரக்ட்டா நடுவரா போட்டிருக்காங்க. இது அதுல ஒரு சிக்கல் இல்ல. நடுவருக்கு சிக்கல் இல்ல. ஆனா இந்த தலைப்புன்னு வரும்பொழுது தான் நெறைய ஆப்ஷன் குடுத்தாங்க. இந்த ஆப்ஷன் நெறைய குடுத்து செலக்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் குடுக்கும் பொழுது, மனசு எப்படி போகுதுன்னா, இந்த தலைப்புகள்லாம் படிக்கும்போது, ஒரு சில தலைப்புகள்ல நமக்கு நெறைய பாயிண்ட் டக்குன்னு தோணும். உடனே நாம என்ன பண்றோம் சுயநலமா என்ன பண்றேன்னா, அந்த டாபிக் எடுத்துக்கலாங்க. உறவுகளே, இல்ல குடும்பமே, கணவனா, மனைவியா, அதுக்கு ஒரு 4 பாயிண்ட் நமக்கு தெரியும். சரி ரைட் இத செலக்ட் பண்ணிறலாம். அப்படிங்கிற மாரி தான் நாங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அன்புமணி மேடம் எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு, இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போய் ஒரு குழுவுல பேசிட்டு, கடைசியா ஒரு தலைப்பு வந்து விழுந்தது பாருங்க. இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸும் எல்லாரும் அலர்றாங்க. நடுவரும் அலர்றாரு. ஏன்னா, இது வந்து சராசரியா ஏற்கனவே இருக்கிற 4 பாயிண்ட்ட வச்சு பேசக்கூடிய தலைப்பு அல்ல. அப்ப மேடம் விசாரிக்கும் பொழுது தான் பிரசிடென்ட் சொன்னாங்க, "இல்ல சார், அந்த குழுவே என்ன சொன்னாங்கன்னா, இது மற்ற பட்டிமன்றங்கள் போல வர்றோம், அவங்களுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்த சொல்றோம், போறோங்கிற மாரி இல்லாம, ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு தலைப்பாக இருக்கணும். அப்படிங்கிறனால தான் நாங்க இந்த தலைப்ப நாங்க வச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லும்போது எடுத்த உடனே நிச்சயமா பங்கேற்பாளர்லாம் தனித்தனியா ஃபோன் பண்ணாங்க. அது என்னன்னா, "இது சார் இதுல என்ன பேசுறது? இது எப்படிங்க இது டஃப்பா இருக்கு?" அப்படிங்கும்போது, அப்போ நம்மள யோசிக்க வச்சதே அது முதல் வெற்றி. ஏற்கனவே இருக்கிறத பேச வைக்காம, ஒரு தலைப்ப குடுத்து, இது சம்பந்தமான தேடல் எங்கேயாவது கண்டிப்பா பட்டிமன்றத்தையும் தேடணும், Googleலயும் தேடணும். ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்குமா? கொட்டேஷன் கிடைக்குமான்னு தேட வச்சதே இந்த பட்டிமன்ற தலைப்பினுடைய முதல் வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான், "தனி மனித வளர்ச்சிக்கும், அடையாள உருவாக்கத்திற்கும் பெரும் பங்கு வகிப்பது உறவுகளா? சமூகமா?" என்கின்ற இந்த தலைப்பு. இப்போ இந்த தலைப்பு கண்டிப்பாக 2 பக்கமுமே அதிக பாயிண்ட் இருக்கிற ஒரு தலைப்பு. பங்கேற்பாளர்கள் வந்து தனியா ஒரு WhatsApp குழு போட்டு நெறைய அவங்க பிரிப்பேர் ஆயிருக்காங்க. நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசணும்? அப்படின்னு ஒரு லீட் பண்ணாங்க. சொந்த லைஃப்ல இருந்து எவ்வளவு குடுக்கணும் எக்ஸாம்பிள் அந்த மாரி விஷயங்கள் நெறைய டிஸ்கஷன் பண்ணி இங்க தயாராகி வந்திருக்காங்க இந்த ஞாயித்துக்கிழமை சாயந்தரம். ஸோ அ உறவுகளே அப்படின்னு இப்ப நான் உட்கார்ந்து யோசிக்கும் பொழுது இதுல என்ன 2 பக்கமும் ஈக்குவலா பாயிண்ட் வந்தது. நான் பேசும்போது சரி நம்ம தனி மனித வளர்ச்சிக்கு எது பங்கு இருந்திருக்கும்? அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது ஒரு பக்கம் பார்த்தா அப்பா, அம்மா, அவரோட மோட்டிவேஷன், ஒய்ஃபோட சப்போர்ட் இப்படி ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. அப்புறம் சரி ஆமா அப்ப அது மட்டும் போதுமா? அப்படின்னு சமூகத்த எடுத்து பார்த்தா ஆமால்ல நண்பர்கள், கூட்டாளிகள் இப்படின்னு ஒரு பக்கம் இந்த சமூகம் நம்மை ஒரு கட்டமைக்கிறதுக்கு, வளர்ச்சிக்கு பெருசா ஹெல்ப் பண்ணியிருக்கு. அப்போ ஒண்ண விட்டுட்டு ஒண்ண வந்து புறந்தள்ளிற முடியாது. இதுதான் முக்கியம்னு சொல்லிற முடியாது. அப்படிங்கிற மாரியே பாயிண்ட்ஸ் வந்துச்சு. சரி நாம என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா முதல் முறையா வரலாற்றுல 10 பேச்சாளர்கள் பங்கு பெறுகின்ற ஒரு பட்டிமன்றம் எனக்கு தெரிஞ்சு. நான் கலந்துகிட்டதுல இதுதான் அதிகபட்சம் 4 இருப்பாங்க. இந்த பக்கம் 4 இருப்பாங்க. ஆனா நம்ம வாசல் உறுப்பினர்கள் அதிக பேர் பங்கு பெறணுங்கிறதுக்காக, இந்த பக்கம் 5, சமூகமேன்னு பேசுறதுக்காக 5. ஸோ 5 பேச்சாளர்கள் தயாரா இருக்கிறாங்க. இப்போ நானே முன்னாடி சில கருத்துக்களை சொல்ல வேண்டாம். ஏன்னா நெறைய எனக்கு கடைசியா கொஞ்சம் டைம் குடுத்திருக்கிறதுனால, உண்மையா சொல்றேன். உங்களுடைய பேச்சுக்கள் எனக்கும் இதுல வந்து 2 பக்கமும் பேலன்ஸ்டான ஐடியா தான் இதுவரைக்கும் இருக்கு. இந்த பட்டிமன்றங்கிறது வெறும் நடுவருடைய யோசனை மட்டுமல்ல. இந்த பேச்சாளர்கள் அவர்கள் இருக்கின்ற கருத்து, அதில் இருக்கின்ற அந்த ஆழம், அதில் இருக்கின்ற அந்த விளக்கம் எல்லாம் எவ்வளவு பயனுள்ளதாகவும், சரியானதாகவும் இருக்கிறத பொறுத்து தான் இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு அமையப்போது. தீர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்கள் பேசுகின்ற இந்த 50 நிமிடங்கள், இந்த பார்வையாளராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது எதிரணி பேச்சாளர்கள் எல்லாருமே விரும்பத்தக்க வகையிலே இருக்கும் என்பதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. இந்த ஒரு முன்னுரையோட இந்த அணிகள் இரண்டும் தயாராக இருக்கின்றார்கள். முதல்ல தனி மனித வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பது தனிமனித வளர்ச்சிக்கும், அடையாள உருவாக்கத்திற்கும் பெரும் பங்கு வகிப்பது. இதுல முன்னாடியே ஒரு விளக்கத்த சொல்ல வளர்ச்சி என்றுங்கிறது வந்து நிச்சயமாக
பொருளாதார ரீதியாகவும் சரி, அதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அடையாள உருவாக்கத்திற்கும் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது ஒரு மனிதனுக்கு. காசு நாளைக்கு கிடைச்சிருன்னு வச்சுக்கய்யா, கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம். ஏமூர்த்தி யாரோ ஓகே. இந்த அடையாள உருவாக்கத்திற்கு அந்த வளர்ச்சி என்பது எதுலன்னா பொருளாதார வளர்ச்சியா இருக்கலாம், அல்லது சமூகத்துல ஒரு மரியாதையா இருக்கலாம், அல்லது ஒரு பதவியாக இருக்கலாம், ஒரு வெற்றி அடைந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அது விளையாட்டுத் துறையாக இருக்கலாம், அது அல்லது ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு இந்த அடையாளம் உருவாகி இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்க எடுத்து இதுல யார் அதிகம் நமக்கு பங்கு சப்போர்ட் பண்றா, யார் பங்களிப்பு அதிகமா இருக்கிறது என்பதை பத்தி தான் நீங்க பேச போறீங்க. அந்த வகையில முதலாவதாக ஒரு உறவுகளே பெரும் பங்கு வகிக்கின்றன என்கின்ற தலைப்பிலே உரையாடுவதற்காக அந்த அணியிலிருந்து ஒரு பேச்சாளர் வருகிறார். இவர் பிறந்த ஊர் எல்லாம் பொள்ளாச்சி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு தொழிலுக்காக வந்தாரை வாழ வைக்கும் திருப்பூருக்கு வந்திருக்காரு. வந்து தனக்கு பிடிச்ச மனைவி அமையறதுங்கிறது வேற, தனக்கு பிடிச்ச தொழில் அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுல இவருக்கு அமைஞ்சிருக்கு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட். அதை சிறப்பா செஞ்சுட்டு வராரு. இவருக்கு பாடல்கள் கேட்கறதும் பிடிக்கும், பாடுறதும் பிடிக்கும். ஸோ இவருக்கு பாடல்கள்ல பிடிச்சது எஸ்பிபி, கிரிக்கெட்ல பிடிச்சது சச்சின். சச்சின் டெண்டுல்கருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வர்றது பிடிக்காது. ஆனா நம்ம கோபிநாத்துக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வர்றது ரொம்ப பிடிக்கும். அதற்காகவே இந்த உறவுகளே என்ற தலைப்புல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா வந்து விளையாடுவதற்காக நான் அழைக்கின்றேன். உறவுகளே என்ற தலைப்பில் பேசுவதற்காக கோபிநாத். வாங்க கோபிநாத். நன்றிகள் நடுவர் அவர்களே. முதன்முறையாக எனக்கு பட்டிமன்றம் மாதிரியான ஒரு நிகழ்வுல பேச வாய்ப்பளித்த நம் ஈரோடு வாசல் உறவுகளுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேங்க. தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கத்திற்கும் பெரிதும் உதவுவது உறவுகளேங்கிற ரொம்ப உண்மையான, யாரு கேட்டாலும் நம்புற மாதிரியான ஒரு தலைப்புல நான் இங்க பேச வந்திருக்கிறேன். தலைப்புலயே பொய் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த தலைப்புல வாதாடலான்னு எதிரணியில் உட்கார்ந்திருக்கும் உறவுகளுக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தனி மனித வளர்ச்சி, அந்த அடையாள உருவாக்கம், இதுக்கான ஒரு மிக அடிப்படையா நான் நினைக்கிறது ஒரு தனி மனித ஒழுக்கம். யாருகிட்ட ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்கோ அவங்கனால தான் வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைகளுக்கு போக முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதான் உண்மை. அந்த தனி மனித ஒழுக்கத்தை நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறது ஆரம்பத்துல நம்ம பிறந்து வளர்ற குழந்தை பருவம், அதுக்கப்புறம் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் நம்மளுக்கு உண்டான நல்ல பழக்க வழக்கங்கள், இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை சொல்லணும், இங்க இதை பேசணும், இங்க இப்படி நடந்துக்கணுங்கிற அத்தனையும் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை நல்வழிப்படுத்துறது நம்மளை பெத்த அப்பா அம்மா தான், அந்த உறவுகள் தான். முதல்ல நம்மளுக்கு எல்லாத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கங்களை சொல்லி கொடுத்து இந்த வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்துக்கான அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கறது நம்ம தாய் தந்தைங்கிற உறவு தான். அந்த உறவுகள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம வாழ்க்கையில வர எல்லா கஷ்ட நஷ்டங்களுக்கும் நம்ம கூட இருந்து நம்மளை முன்னேற்றத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. நம்மளோட வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கவும், நம்மை தூக்கி பிடிக்கிறக்கும் உறவுகள்ங்கிற வேர்கள் தான் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தூக்கி பிடிக்க தாயும், தாங்கி நிற்க தந்தையும், விழுதுகளாக தங்கையும் தமையனும் இருக்கும் வரை எந்த ஒரு உறவும் வீழ்ந்து போவதும் இல்லை, அழிந்து போவதும் இல்லை. அதே மாதிரி இப்போ உறவுகள் நம்மள ஒரு சில சமயம் நம்மளை திட்டுவாங்க. நம்மள முகத்துக்கு நேரம் நம்மளை பாராட்டுறதை விட நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா நம்மளை திட்டுவாங்க. நம்மளை திட்டுறது எதுக்குன்னா நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக. அந்த திட்டுக்கள் தான் நம்மளை இதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவை கொடுத்து நம்மளை அடுத்த முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும். ஸோ உறவுகள் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்றோங்கிறத சுட்டி காமிச்சு நம்மளை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு நமக்கு உறவுகள் தேவை. அதே மாதிரி உறவுகள் தான் நமக்கு எப்பவுமே இப்போ நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்லை நம்ம உடன் பிறந்தோர், இவங்க யாரும் நம்மளால ஒரு தொழிலா இருக்கலாம். இந்த தொழில் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் இதை செய்யணும், நான் முன்னேற இது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நம்மளால முடியல, நான் பண்ணல, நீ யாரு பண்ணுடா அப்படின்ட்டு நம்மளுக்கு அதுக்கு என்னென்ன வழிமுறைகள், இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான உறவுகள் தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்க. சமூகம் நம்மளுக்கு அதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் நமக்கு எதுவும் பண்ணி கொடுக்காது. அதே மாதிரி நமக்கு இந்த சமூகங்கிறது ஒரு ரயில் சிநேகிதம் சொல்லிக்கலாம். ரயில் சிநேகிதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த ஸ்டாப் அவங்களோட இடங்கள் வந்தா இறங்கி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த உறவுகள், நம்ம வாழ்க்கையில் அமைகிற நம்ம உறவுகள், நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்மளோட அப்பா அம்மா, நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குற அப்பா அம்மா, அதுக்கடுத்து நம்மளோட கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு திருமணம் ஆகும்போது நமக்கு சேர்ற வாழ்க்கை துணை, அந்த வாழ்க்கை துணை நம்மளோட கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து
நம்மளோட ஏற்றத்தாழ்வுகள் எல்லாத்துக்கும் நம்ம கூட இருந்து நம்மளோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு நம்ம கூட எப்பவுமே நம்ம உறுதுணையா நம்ம கூட இருக்கிற நம்ம உறவுகள் தான், நம்ம குடும்பத்துல இருக்கிற உறவுகள் தான் அதுல மிக முக்கிய பங்கு வகிப்பாங்க. சமூகங்கிறது ஒரு ஏதோ 1, 2 தான் இருக்கு. உறவுகள் அதிகம் எதுன்னு பார்த்தா, ஏன்னா தலைப்பே அதுதான். முன்னேற்றத்துக்கும் அடையாள உருவாக்கத்துக்கும் அதிகம் உதவுவது உறவுகளா சமூகமானா உறவுகள் தாங்கிறதுல எந்தவித இதுவும் கிடையாது. இப்போ இதுக்கு நம்மளோட சொந்தம் இந்த பொதுவெளிகளும் பல பேர் சொல்லலாம். இப்ப தனுஷ் பாத்தீங்கன்னா ஒரு 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 ஃபங்க்ஷன்ல சொல்லியிருப்பாரு. அங்க அவர் செல்வராகவன் வந்திருப்பாரு அவங்க அண்ணன். அந்த மேடையில அவர் விருது கொடுக்கும்போது தனுஷ் சொல்லுவாரு, நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன், இந்த பெருமை, இந்த உயர்வு எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் செல்வராகவன் தான். அவரு எனக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல 4, 5 படங்கள் குடுத்து, என் மேல நம்பிக்கை வச்சு, உன்னால முடியும்னு சொல்லிக் குடுத்து, நான் பண்ற சின்ன ஒரு 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 காட்சி இருக்குன்னா, அந்த குறிப்பிட்ட காட்சியில நீ ஒரு 10 தடவை எச்சா கண்ண அசைச்சுட்டடா. இது தப்பு, இத பண்ணு, இத மாத்து, இத குறை அப்படின்னு ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள கூட நம்மளுக்கு சொல்லிக் குடுத்து, அதுல என்னைய மறுபடியும் என்னைய செதுக்கின சிற்பி எங்க அண்ணன் தான். இன்னைக்கு நான் நிக்கிற அத்தனைக்கும் பெருமைக்கு காரணம் என்ன செதுக்கிய சிற்பி தான். இன்னும் எத்தனை மேடை ஏறினாலும் இது எனக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி பல உறவுகள் எத்தனையோ பேர் சொல்லலாம். ஒரு திரையுலகில் எடுத்தாலும் ஒரு இளையராஜா ஐயா அவரோட வாரிசுகள், எஸ்பிபி சார், நம்ம விஜய் எடுத்துக்கங்க. நம்ம விஜய், நடிகர் விஜய், அவருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல அவரோட அப்பா தான் ஒரு 2, 3 படங்கள் எடுத்து கொடுத்து எப்படியாவது நம்ம பையனை ஒரு நல்ல கதாநாயகனா கொண்டு வந்துடணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு அவரு தான் பல 2, 3 படங்கள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து அது பண்ணார். இன்னைக்கு அவர் அந்த உறவு அமைச்சு கொடுத்த அந்த ஒரு வழியை பிடிச்சு இன்னைக்கு அவர் வேற எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவோ ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி இப்போ அவர் சுந்தர் பிச்சை சார் ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. எப்படி உங்களுக்கு இந்த கூகுளோட சிஇஓ இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்கிற ஒரு மனிதர். அவர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு எப்படி இந்த பொறியியல் படிப்புல ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு கேட்டா அவர் சொல்லியிருப்பாரு, எங்க அப்பா ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியர். நான் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த காலகட்டங்கள்ல நான் படிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க அப்பா எனக்கு அன்னைக்கு அவர் என்னென்ன அந்த துறையில அவரோட அந்த பொறியியல் சம்பந்தப்பட்ட துறைகள் நான் என்னென்ன சவாலை சந்திச்சேன், இதை நான் எப்படி சார்ட் அவுட் பண்ணேங்கிற மாதிரியான விஷயங்களை எனக்கு தினமும் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படி அவரோட நடைமுறை வாழ்க்கையை நான் பார்த்து 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 எனக்கு அது மேல ஆர்வம் வந்து நான் பொறியியல் படிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு விஷயம் பிடிக்கிறதுக்கு காரணம் நம்ம உறவுகளாக ஒரு சில சமயங்கள்ல அமைவாங்க. அதை பிடிச்சு நம்ம அதுக்கப்புறம் அதுல நம்மளை ஈடுபடுத்தி நம்ம அதுல எப்படி முன்னேறலாம்னு நம்ம பார்த்து நம்ம முன்னேறுவோம். இதுக்கு உறவுகள் தானே ஒழிய எல்லா விஷயங்களையும் சமூகம் நமக்கு உதவுமான சமூகம் ஒரு ஒரு விஷயமா இருக்கும் அவ்வளவுதானே ஒழிய அதுக்கு மிக முக்கிய காரணமாக அமையிறது உறவுகள் தாங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அது போக இன்னொன்னு கடைசியா நான் சொல்றது, உறவுகள் திட்டும் போது உம்மனும், உறவுகள் அறிவுரை கொடுக்கும் போது கம்முன்னு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லி இந்த முதல் முறையாக எனக்கு பேச வாய்ப்பளித்த நம் ஈரோடு வாசல் சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் கோபிநாத் அவர்களே. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கொஞ்சம் மேடின் மாதிரி தெரிஞ்சுது, மேடின் ஓவர் மாதிரி ரன் எடுக்க முடியும். ஆனா அடுத்து அந்த பவர் பிளேக்குள்ள 6 ஓவருக்குள்ள நீங்க ஒரு 6 அடிச்சிருக்கீங்க. அதுல நீங்க சொன்ன விஷயம் அழகா அந்த குழந்தை பருவத்தில இருந்து ஆரம்பிச்சு ஒழுக்கம் தான் முக்கியம் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு. அந்த ஒழுக்கத்துக்கு துணை நிற்பது நம்ம உறவுகள் தான் அப்படிங்கிற பாயிண்ட் ரொம்ப யோசிக்க வச்சது. இன்னொன்னு இந்த ரயில் சிநேகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து சமூகம், அதாவது எண்ணிக்கையில சமூகம் நிறைய இருக்கு, உறவுகள்ல எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஆனா அந்த சமூகம் எல்லாம் அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தோடனே இறங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து வந்து நிச்சயமாக உங்கள் அணிக்கு வலு சேர்க்கக்கூடிய கருத்தாக நான் பார்க்கின்றேன். உறவுகள் மனைவியாகட்டும் கணவனாகட்டும் அவங்க இடையில விலகிட முடியாத அவங்களுக்கு பொறுப்பு இருக்குதுங்கிற அந்த விஷயம் சிறப்பாகப்பட்டது. ஸோ அதனால இந்த ஒரு ஓப்பனிங் உரை வந்து உண்மையிலேயே இந்த பட்டிமன்றத்தை சிறப்பா துவக்கி வச்சிருக்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அப்படின்னா அடுத்த ஆள் வரணும். ஒவ்வொரு 5 நிமிடங்கள், நம்ம ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப்ல பண்ண மாதிரி 5 நிமிடங்கள் நீங்களே அந்த கணக்கு வச்சுங்க. நான் 5 நிமிஷம் இங்க டைமர் வச்சிருக்கேன். வச்சு முடிச்சோம்னா நான் 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு சின்ன சிக்னலோ இல்ல இடையில மைக் ஆன் பண்ணியோ டைம்கள் நான் சொல்றேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முறையை நீங்க முடிச்சுக்கணும். இப்போ உறவுகளே அப்படின்னு பேசி முடிச்சுட்டாங்க. இனி அடுத்தது இந்த பக்கம் ஒரு டிராவிஸ் கேட் வந்து அந்த பக்கம் சுனில் நாராயண் மாதிரி ஒருத்தர் தயாரா இருக்கிறாரு. KSR கல்லூரியினுடைய நூலகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் இருக்கின்றார். அந்த புத்தகத்துறையிலையும் சரி வாசிப்பு துறையிலையும் அந்த கல்லூரியில ஒரு பெரும் பங்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்.
நம்மளோட வாசல்ல வந்து நம்ம சமீபமா வந்து இணைந்திருந்தாலும் அவருடைய அந்த ஒத்துழைப்பு, நம்மளுடைய வாசல் அந்த கல்லூரியில பண்ண அந்த MOU சைன் பண்ணது விஷயத்துல எல்லாத்துலயுமே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கிறாரு. முனைவர் AM வெங்கடாச்சலம் அவர்கள் தனி மனித வளர்ச்சிக்கு அடையாள உருவாக்கத்திற்கும் சமூகமே பெரும் பங்கு வகிக்கின்றன அப்படிங்கிற ஒரு தலைப்புல முதல் பேச்சாளராக வருகிறார். வாங்க AM வெங்கடாச்சலம். நடுவர் அவர்களுக்கும், இரு அணி பேச்சாளர் அவர்களுக்கும், பார்வையாளர் அவர்களுக்கும் என்னுடைய முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கோபிநாத் அவர்கள் போன்று என்னுடைய இதுதான் முதல் மேடை. முதல் மேடையின் பொது பேச்சுகளிலே இதுதான் முதல் மேடை. பட்டிமன்றத்திலும் இதுதான் என்னுடைய முதல் மேடை. அருமையான தலைப்பு, தனி மனித வளர்ச்சி மற்றும் அடையாள உருவாக்கத்திற்கு அதிகம் பங்களிப்பது உறவுகளே சமூகமே. கண்டிப்பா பேச வேண்டியதுதான் இது. இந்த தலைப்புல சில சூழ்நிலைகளை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். இப்ப ஒரு குழந்தை, ஒரு வீட்டுல வந்து 2 குழந்தை ட்வின்ஸ் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து குடும்ப சூழ்நிலையில வளருது. ஒரு குழந்தை வந்து விடுதி சூழ்நிலையில வளருது. குடும்ப சூழ்நிலையில் இருக்கிற குழந்தை வந்து உறவினர்கள், குடும்பம் என இவங்க மத்தியில வளர்ந்துட்டு இருக்கு. விடுதி சூழ்நிலையில் இருக்கிற குழந்தை வந்து நண்பர்கள், ஆசிரியர்கள், விடுதி காப்பாளர் என இது மாதிரி சூழ்நிலையில வளருது. இப்ப நம்ம பெற்றோர்கள்லாம் இருக்கோம். இப்ப கோபிநாத் ஐயா சொன்னாரு, நம்ம குழந்தைகளை சின்ன வயசுல இருந்து நம்ம தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம், அப்பா அம்மா தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைகளா வீட்டுல இருந்தா சரியா படிக்க மாட்டாங்க, சரியா வளர மாட்டாங்க, நிறைய அறிவுகள் வராது அப்படின்ட்டு நேரடி நம்ம எங்க கொட்டி விடுறோம்? விடுதியில தான் கொட்டி விடுறோம். புரியுதுங்களா? அப்போ நம்ம பையன் வந்து விடுதியில் இருந்தாதான் நல்லா படிப்பான், நல்ல மார்க் வாங்குவான், நல்ல கட் ஆஃப் வாங்கி நல்ல கோர்ஸ் எடுப்பான் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நல்லா படிச்சாதான் அவனுடைய தனி மனித வளர்ச்சி அடையும். இப்ப நம்ம பெற்றோர்கள் வந்து இப்ப மெஜாரிட்டியான பெற்றோர்கள் வந்து நம்ம பையன் நல்லா இருக்கணும், நல்லா வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ட்டு எல்லாரும் விடுதியை நோக்கி தான் கொண்டு விடுறாங்க. அப்ப அவங்களுடைய வேலைப்பளு காரணமாக இப்ப இருக்கிற பெற்றோர்கள் வந்து தன் பிள்ளைகளை கவனிக்காமல் விடுதியில கொண்டு விடுறதுனால, அங்க விடுதியில இருந்து அவங்க படிக்கிறதுனாலதான் அவங்களுடைய வளர்ப்பு அதிகமா நல்லா இருக்குது. இத சொல்ல போனா என்ன தெரியுங்களா, விடுதியில வந்து அவன் எல்லா வகையான கஷ்டங்களையும் உணர்கிறான். இப்ப நம்ம வீட்டுல வச்சுட்டு அவனுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு போடுவான், நல்லா சாப்பிட்டு தூங்குவான், அது மாதிரிலாம் நல்லா வசதியா தான் இருப்பான், நல்லா படிக்க மாட்டான். ஆனா விடுதியில சக மாணவர்களுடன் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் கலந்து சமூகத்தோடு ஒன்றி இருக்கும் பொழுது அவன் நிறைய கத்துக்கிறான். அவனோட வளர்ச்சிக்கு தேவையான சில நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறான். புரியுதுங்களா? இது மாதிரி இருக்கிறப்போ அவன் கண்டிப்பா தனிமனித வளர்ச்சி என்பது சமூகத்தோட ஒன்றிதான் இருக்குது. 2வது, ஒரு தொழில். என்ன சொல்ல வரீங்க? இப்ப நம்ம ஒரு குடும்ப தொழில் செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பலசரக்கு கடையோ ஒரு ஜவுளி கடையோ நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம எதுக்காக ஆரம்பிக்கிறோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல வளர்ச்சி அடையணும், நல்லா ஒரு மென்மேலும் நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்றோங்க, அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம். அந்த தொழில் ஆரம்பிக்கிறப்ப எந்த நோக்கத்தோட நம்ம ஆரம்பிக்கிறோம்? நிறைய நம்ம கடைக்கு வாங்க வருவாங்க, நம்ம நிறைய சம்பாதிக்கலாம், நம்ம சொந்தங்கள்லாம் வரும், நம்ம அண்ணன் தம்பி தங்கச்சி குழந்தைய எல்லாம் வருவாங்க அப்படின்னு நினைச்சு நம்ம கடையை ஆரம்பிப்போம். ஆனா ஒரு சொந்தம் கூட நம்ம கடையை எட்டி பார்க்காது. இது வந்து நிதர்சனமான உண்மை, எல்லாத்துக்கும் தெரிந்ததே. இது எதிரணிகளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. நம்ம எத்தனை பேர் சொந்தக்காரர் கடையில போய் பொருட்கள் வாங்குறோம்? சொல்லுங்க பார்க்கலானுங்க. கண்டிப்பா நம்ம வந்து பலசரக்கு கடையெல்லாம் போறோம். நம்ம எந்த கடையில போய் நம்ம வாங்குறோம்? அங்க பெரிய அந்த என்ன சொல்றதுங்க, நெல்லையில இருந்து வந்த அந்த கடைக்காரர்கிட்ட நம்ம போய் வாங்குறோம். நம்ம யார்? நம்ம உள்ளூர் சொந்தக்காரர்கிட்ட போய் யாராவது வாங்குறாங்களா? சமூகத்தை ஒன்றிதான் நம்ம இருக்கிறோம். அங்க போனாதான் நல்ல பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறோம். அது மாதிரி நாங்க சொந்தங்கள் வந்து நம்ம கடையில வந்து வாங்கினா நம்ம எங்க பெரிய ஆள் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு அவங்களோட வளர்ச்சி தடுக்கிறதுக்கு தான் எதிர்பார்ப்பாங்களா வழியோ, கண்டிப்பா நம்மளோட வளர்ச்சியை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. மெஜாரிட்டியான சொந்தங்கள் கண்டிப்பா நினைக்கவே மாட்டாங்க. எதா இருந்தாலும் நம்ம சமூகத்தை ஒன்றிதான் இருக்கிறோம். இன்னொன்னு 3வதாக சொல்ல என்ன தெரியுமா வர போறேங்க, தாய் தந்தை மகன் மகள் கவனிப்பு. இப்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து முதியோர் இல்லம். எதனால முதியோர் இல்லம் இருக்குதுங்க? நம்ம தாய் தந்தைகளை நம்ம மகன் மகள் சரியாக கவனிப்பதில்லை. மெஜாரிட்டியான குடும்பங்களில் சரியாக கவனிப்பதில்லை. அதனாலதான் வந்து நம்ம முதியோர் இல்லங்கள் இது மாதிரியான ஒரு பொது இடத்துக்கு நம்ம போறோம். இப்ப சமூகம் தான் சிலர்களை வந்து நம்ம தாய் தந்தையை கூட பாத்துக்குது. புரியுதுங்களா? இதுல வந்து உறவுகள் எந்த ஒரு மெஜாரிட்டியான குடும்பங்கள் உறவுகள் வந்து எதையும் சப்போர்ட் பண்றதே கிடையாது. 4வது பாத்தீங்கன்னா உதவிகள். நீங்க உறவினர்கள் ஏதாவது உதவின்னு போறீங்க, ஏதாவது காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும், அல்லது வந்து ஏதாவது வேலைக்கு ரெக்கமெண்டேஷன்,
அல்லது ஏதாவது பண உதவி இது மாதிரி போறப்போ உதவி செஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இப்போ காலேஜ்ல போய் ஒரு சீட் வேணும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்கிறப்போ பிரின்சிபல்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயோ நம்ம கிட்ட எல்லாம் பிரின்சிபலுக்கு அவ்வளவு ரிலேஷன்ஷிப் இல்லைங்க, நான் சொன்னா கூட உங்களுக்கு சீட்டு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம யாராவது ஒருத்தர் அங்க இருக்கிற யாராவது ஒரு டிஎஸ்பியோ அல்லது சப் கலெக்டரோ யாராவது மூலமா அங்க போய் அவங்ககிட்ட சொல்லி நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கினா கூட நமக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்களோ வழியோ. அப்ப அதுல நம்ம சமூகம் தான் நமக்கு பங்களிக்கும் வழியோ, உறவினர்கள் கண்டிப்பா வந்து அங்க நமக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அது மாதிரி பண உதவின்னு வர்றப்போ, உதாரணத்துக்கு ஒரு படத்துல வந்து நம்ம வீட்டு பிள்ளை என்ற படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவங்க சித்தப்பா கிட்ட பணம் கேட்பாருங்க. இந்த உதாரணத்துக்காக நான் சொல்றேன் நான். அவர் வந்து அவர்கிட்ட பணம் இருக்கும், ஆனா அவர் எங்க பணத்தை கொடுத்தா திருப்பி தரமாட்டோம்னு நினைச்சிட்டு அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து அங்க இருந்து கொடுக்க சொல்லுவார். புரியுதுங்களா? இது மாதிரிதான் நம்ம உறவினர்கள்லாம் இருக்காங்க. எல்லாமே 2 மனசாதான் இருக்காங்க. எங்க சொன்னா மேல ஏறிடுவானோ, இவனை எப்படி கவுக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்களே வழியோ. ஆனா கூட இருக்கிற நண்பர்கள் அப்படி கிடையாது. என்னைக்கு நண்பர்கள் கூட இருந்து நமக்கு எல்லா தேவைகளும் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சமூகத்தை ஒன்றிதான் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து இல்லாம நம்ம எதுவுமே நம்ம பண்ணவே முடியாது. எந்த வளர்ச்சியும் நம்ம அடையவே முடியாது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மனிதன் தன்னுடைய அடையாளத்தை உருவாக்குவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கும் முழுக்க சமூகத்தின் பங்குதான். மனிதன் பிறந்தது முதல் இறப்பது வரை சமூக நிறுவனங்களான மருத்துவமனை, கல்விக்கூடங்கள் முதலியவற்றை சார்ந்தே தான் வாழ வேண்டி உள்ளது. அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து சமூகத்தின் அடிப்படை அம்சம். தன்னிலை அறிவதற்கும் புதிய பார்வையை அறிவை உருவாக்குவதற்கும் முன்னேறுவதற்கும் உதவும் சமூகமே. இதில் எல்லளவும் ஐயமில்லை. நாம் தவறு செய்ய போது மண்ணை நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவற்றை சுட்டிக்காட்டி தண்டிக்காமல் போகலாம். ஆனால் நம் ஆசிரியர் அப்படியல்ல. நாம் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி நம்மை நல்வழிப்படுத்துவார். ஆகவே தனி மனித வளர்ச்சி மற்றும் அடையாளப்படுத்த உருவாக்குவதில் அதிகம் பங்களிப்பது சமூகமே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெங்கடாச்சலம் சார், எங்க நிமிந்தா நான் டைம் காமிக்கிறது தெரிஞ்சிடும், நீங்க குடிஞ்சிட்டே இருந்துட்டீங்க. ஓகே, வெல் ப்ரிப்பேர்டு ஸ்பீச்னு சொல்லலாம் சார். ஒரு 4 பாயிண்டா பிரிச்சு அழகா, பசங்க வீட்டுல இருந்து வளர்ந்தா செல்லம் கொடுத்து கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அதே பையன் ஹாஸ்டல்ல வளர்ற பசங்க வார்டன் மூலமாகவும் சக மாணவர்கள் மூலமாகவும் நிறைய கத்துக்கிறாங்க. நாளைக்கு தொழில் தொடங்கினாலும் ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா எனக்கும் அது ஒரு ஒத்து போகின்ற ஒரு விஷயம். சொந்தக்காரங்களை நம்பி ஒரு தொழில் ஒருத்தர் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு திடீர்னு தொழில் ஆரம்பிச்சு, ஆமா இவங்க வாங்கிக்குவாங்க அவங்க வாங்கிக்குவாங்கன்னு ஒரு நினைச்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஆனா அது நடக்காது. அதுக்கு நம்ம நண்பர்களும் நாம பழகுற அந்த சமூகம் தான் உதவும்னு சொன்னீங்க. அதுவும் குறிப்பா நீங்க கல்லூரியில் இருக்கிறனால உங்களுக்கு தெரியும் இந்த சீட்டு வாங்க வர்றவங்களுக்கெல்லாம் என்னென்ன பாடுபடுறாங்க. அதுக்கு முன்னாடி பெருமைக்காக எனக்கு அந்த பிரின்சிபல் க்ளோஸ், எனக்கு கரஸ்பாண்டன்ட் க்ளோஸுப்பாங்க. பட் சரிங்களா, அப்படியே ஒரு மெக்கானிக் சீட் வாங்கி கொடுத்தீங்கன்னா, இல்ல அவ்வளவு பழக்கம் இல்லை, பார்த்திருக்கேன் 2-3 தடவை அப்படின்னு அப்படியே ஒரு பேக் அடிக்கிறதையும் நாம பார்த்திருக்கோம். சரிங்களா. அப்புறம் அவர் ரெக்கமெண்டேஷன் போனாவே அவரு யாரையும் விடுறது இல்லைங்கன்னு அப்புறம் ஒரு விளக்கம் எல்லாம் சொல்லி முடிப்போம். அப்ப இது என்னடா இவ்வளவு நம்பின இந்த உறவு நம்மள இந்த மாதிரி இக்கட்டான நேரத்துல கைவிடுது அப்படிங்கிற ஒரு பிராக்டிக்கலான ஒரு உதாரணத்தை வச்சிருக்கீங்க. இந்த பட்டிமன்றத்துடைய ஒரு சிறப்பே சுவாரஸ்யமே என்னன்னா, இப்ப பேச்சாளர்கள் அவங்கவுங்க அணிக்கு ஒரு நல்ல வலு சேர்க்கறதுக்காக பாயிண்ட் யோசிச்சு அந்த ஒரு நிலையா நிப்பாங்க. ஆனா அந்த பார்வையாளர்களுக்கு தான் இந்த பெண்டுலம் மாதிரி இவர் பேசும் உறவுகளேன்னு கோபிநாத் பேசும்பொழுது மனசெல்லாம் அட ஆமா இல்ல, உறவு தானே முக்கியம், அவங்க தானே ஒழுக்கத்தை கொடுக்குறாங்க, வளர்ச்சிக்கு அதான முக்கியம்னு போகுது. திடீர்னு இந்த பக்கம் வெங்கடாச்சலம் சார் பேசும்பொழுது இந்த பாயிண்ட் நமக்கு வேலிடா தோணும். இது இந்த பட்டிமன்றம் இன்னும் ஈர்ப்போட இருக்குன்னா, இப்படி பார்வையாளர்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்துட்டு போற அந்த அழகுதான் இந்த பட்டிமன்றத்துடைய சுவை குறையாம போறதுக்கான காரணம். சோ அடுத்ததா இந்த வாழ்த்துக்கள் வெங்கடாச்சலம் சார். உங்களுடைய கன்னி பேச்சு, கன்னி முயற்சி, நல்ல கருத்துக்களை எடுத்து வச்சு எங்களை யோசிக்க வச்சிருக்கீங்க. நன்றி சார். அடுத்ததா இந்த அணி, அதுக்கு இப்போ உண்மையிலே சொல்றேன், இப்ப பார்வையாளர்கள் இந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாங்க. இப்போ சமூகமே பக்கத்துல இருந்து உறவு பக்கம் இழுத்துட்டு வரணும் அப்படின்னா நமக்கு ஒரு அனுபவஸ்தர் வேணும். அனுபவஸ்தர்னா பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க. அப்ப பாத்துங்க அவங்க அனுபவத்தை. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா பேரம்பேத்தி எடுத்தாச்சு இனி ஓய்வு அப்படிங்கறதெல்லாம் இவங்க வாழ்க்கையில கிடையாது. இன்னும் அவங்க துடிப்போடையும், அதுவும் அந்த வாசிக்கிற பழக்கம் அதிகம் இருக்கிறதுனால அவங்க இன்னும் ஒரு துடிப்போட இயங்கி கொண்டிருக்கின்றார்கள். பூவரசி மற்றும் சிறகு முளைத்த சித்திரங்கள்னு புத்தகங்கள் 2 எழுதியிருக்காங்க. எல்லா நிகழ்வுகளையும் ஆர்வமோட கலந்துக்கிறவங்க. வாய்ப்பு எப்போ கிடைச்சாலும் தயங்காம நோ சொல்லாம உடனே ஒப்புக்கொள்கின்ற நம்முடைய அடுத்த பேச்சாளர் யசோதா பழனிசாமி அவர்களை உறவுகளே
பெரும்பங்கு வகிக்கின்றது என்கின்ற தலைப்பிலே 2வது பேச்சாளராக பேச அழைக்கிறேன். வாங்க மேடம். நன்றி நடுவர் அவர்களே. நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் அடையாளமா இருக்கிறது, அடையாளத்தை கொடுக்கக்கூடியது, பின்னால நிக்கக்கூடியது உறவுகளே, வேற யாருமே இல்லைங்க. இவங்க சொல்றாங்க எதிர்த்தனியில பேசினாங்க, குழந்தைங்களை கொண்டுட்டு போய் விடுதியில விட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குங்க விடுதியில கொண்டு போய் விடணும்? மார்க் எடுக்கணும் ஸ்கூல்ல டார்கெட் வைக்கிறாங்க. வீட்டுல இருந்து குழந்தைங்களை 7 மணிக்கு கிளம்பி அந்த பஸ் வச்சு விட்டா, அங்க கொண்டுட்டு போய் வச்சு விட்டா அந்த குழந்தைங்க எப்படிங்க சாப்பிடும்? அப்ப அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க? இந்த டியூஷனுக்கு அனுப்புங்கிறாங்க, அந்த டியூஷனுக்கு அனுப்புங்கிறாங்க. எத்தனை டியூஷனுக்கு அனுப்ப முடியும்? அந்த குழந்தை சிரமப்படும் இல்லைங்களா? வீட்டுல இருந்து மேடம் அனுப்புறேன்னு கூட சொல்றது இல்ல, போட்டங்கிறாங்க. ஹாஸ்டல்ல போட்டங்க, டியூஷனுக்கு போட்டங்கிறாங்க. அங்கேயே சொல்லி போடுறாங்க. அப்புறம் எப்படிங்க விடுதியில கொண்டே விடாம என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி மாறும்? பாவம் அந்த பிஞ்சுல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தாங்க கொண்டே அதாவது தன்னுடைய பிரிவு. நான் என் பையனை கொண்டே ஹாஸ்டல் கூட அழுதுங்க. அந்த மாதிரி அழுத மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கொண்டே விடுவாங்களோ ஒழிச்சு வேணும்னு விட மாட்டாங்க. அதே மாதிரி முதியோர் எல்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, எப்படிங்க முதியோர் எல்லாம் வராம இருக்கும்? குழந்தைங்க விடுதலையே வளர்ந்துச்சுன்னா எப்படி குழந்தைங்க பாசமா இருக்கும்? அப்பா அம்மா கூட எப்படி பாசமா இருப்பாங்க? யோசிக்கணும் நடுவர்களே. தொழில ஜெயிச்சா கொண்டாடுவாங்க இந்த சமூகம், ஆனா தோத்தா பின்னாடி போய் நிக்கும். தோத்துட்டா அப்படின்னா உறவுகள் தாங்க வந்து கை கொடுக்கும். அட போயிட்டு போது வாகன்னு, நீ அடுத்த தொழில் பண்ண, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாமாவோ சித்தப்பாவோ யாரு வேணாலும் உதவுவாங்க. அது உறவுகளுக்கு மட்டும்தான் இருக்குங்க நடுவர் அவர்களே. எங்க அணியில கூட அழகா சொன்ன அந்த ஒழுக்கம் அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் வரும், கத்துக்க முடியாது. அந்த வெளி உலகத்துல இன்னைக்கு ஒழுக்கத்தை எப்படிங்க கத்துக்க முடியுது? வாட்ஸ்அப்பையும் இதையும் பார்த்து பாருங்க. சமூகம் என்னத்தை நமக்கு கொடுத்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். நடுவர் அவர்களே, நான் இப்ப என்னுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். எங்க உறவுக்கார பெண் ஒருத்தர் மேக்கப் பழகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாட. அப்ப அவங்க அந்த மேக்கப் தொழில் வர்றப்ப அந்த கை குழந்தைய உங்க சமூகத்தை நம்பி கொண்டு போய் கிரஷ்ல விட்டுட்டு போவீங்களா? அந்த குழந்தை 5 வயசு குழந்தைக்கு எப்படிங்க கவனிச்சுக்குவாங்க? 10 குழந்தைங்க இருக்குங்க. அந்த குழந்தைங்களை கவனிச்சுக்கிறப்ப 10ஓட 11னா இத்தோட இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் பாத்துக்குவாங்க. ஆனா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தாய், அவங்க தங்கை, இப்படி அத்தை, பாட்டி, அவங்க எவ்வளவு கவனிப்பு கொடுப்பாங்க? அந்த பொண்ணுக்கு பின்னாண்ட அந்த பொண்ணு போய் நிம்மதியா அந்த மேக்கப் பழகிட்டு வருதுன்னா அந்த உறவுகள் தாங்க பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த பொண்ணு மேக்கப் பழகி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த தொழிலுக்கு போறாங்க. அந்த தொழிலுக்கு போறப்ப இந்த சமூகம் இப்ப வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா அப்ப என்ன கொடுத்துச்சு தெரியுங்களா? மேக்கப் கறிவர் கொட்டி தூக்கிட்டு போறவர், இப்படிதான் கொடுத்துச்சு. ஆனா அதையெல்லாம் வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. அவங்க உறவுகளும் அதை பெருசா கவனிக்கல. அந்த பொண்ணுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி நின்னாங்க. அந்த பொண்ணுடைய கணவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? நைட்டு முகூர்த்தம் வந்து 4 மணி 5 மணிக்கு வச்சிருவாங்க. நைட் 1 மணிக்கு போக வேண்டிய சூழல் இருக்கும். கை குழந்தை 5 வருஷ குழந்தைய அவங்க அம்மாட்ட விட்டுட்டு போகணும். அவங்க வீட்டுல கணவரோ அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தர் தான் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போவாங்க. மேக்கப் போடுற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போய் அதை முடிச்சிட்டு வரந்தின்னியும் அவங்க காத்திருந்து கூட்டிட்டு வருவாங்க. உங்க சமூகம் கூட்டிட்டு போவீங்களா? உங்க சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? 5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கலீங்க. உங்களை நம்பி எப்படிங்க நள்ளிரவுல ஆட்டோலயோ கார்லயோ எப்படிங்க போக முடியும்? அந்த பாதுகாப்பு இந்த சமூகம் உங்களுக்கு கொடுத்துருக்குதா? கொடுக்கலீங்க. ஆனா உறவுகள் அந்த பாதுகாப்பையும் அன்பையும் அதிகமா கொடுக்குதுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு அந்த அன்பாலையும் வளர்ச்சி அவங்க பின்னாடி நின்ன பின்புலத்தாலையும் நில புலம் வாங்கி தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிற இந்த சமுதாயத்துக்கு இந்த இடத்துல அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய உறவுகள் தான் அவங்க வளர்ச்சியில பெரும் பங்காற்றிட்டு இருக்குது. நடுவர் அவர்களே, இன்னொன்னு சொல்ல போறேன். உலகமே வியந்து பார்க்கக்கூடியவரு செஸ் வீரர் பிரக்ஞானந்தா. அவங்கள பத்தி நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ரொம்ப கொண்டாடக்கூடிய, உலகமே வியந்து கொண்டாடக்கூடிய அந்த சின்ன பையன் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கினப்ப உலகத்துல 2வது கிராண்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கொண்டாடணுமே. அந்த பின்னாண்ட என்ன இருக்குதுன்னு யாராவது நம்ம யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த குழந்தையுடைய அப்பா ரமேஷ் பாபு டிஎன்எஸ்சி வங்கியில இப்ப ஊழியரா இருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல 2 குழந்தைகள் போலியோவால பாதிக்கப்பட்டவர். அந்த பொண்ணு ஏற்கனவே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் எல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க பொண்ணு.
சரி, அதுக்கே ஏகப்பட்ட காசு செலவாயிருச்சு. நீ மறுபடியும் இந்த பையனா போய் செஸ்ல விளையாட விட்டா நம்ம பொருளாதாரம் பாதிக்குமே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க நடுவர் அவர்களே. அப்ப 4 வயசுல இருந்து அந்த குழந்தை அவங்க அக்கா கூட விளையாடுறத பாக்குறாங்க. வீட்டு விட்டு வெளியில போக மாட்டேங்கிறான். எல்லாரும் செஸ்லயே விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப ஐயோ இவனை விட்டுட்டோம்னா இவன் வீணா போயிருமே. இப்படி வாழ்க்கையை நம்மள உயர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்புலமா இருந்தது அவங்க அப்பா தான். இன்னைக்கு இந்த உலகம் கொண்டாடக்கூடியது, கொண்டாடுற அளவுக்கு நம்ம உயர்ந்து நிக்கக்கூடியது அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும். அவங்க அம்மாவை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நாகலட்சுமி அம்மா. ரொம்ப அப்பாவித்தனமா அந்த பையன் கூட ரொம்ப ஒரு சின்ன புன்னகைதான் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் காரணம் ரெக்கார்டிங் சரின்னு போட்டு. அதனால நான் இப்பவும் சொல்லிக்கிறேன் நடுவர் அவர்களே. டைம் மேடம், நிறைவு வரியை சொல்லிடுங்க. ஓகே ஓகே. தனி மனித வளர்ச்சிக்கு பின்புலமா இருக்கக்கூடியது உறவுகளே உறவுகளே. நல்லதொரு தீர்ப்பினை வழங்குமாறு நன்றியோடு கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி நன்றி மேடம். என்ன இந்த கைத்தட்டல் தான் ஒரு பேச்சாளருக்கு மோட்டிவேஷன். பட் நாங்க இது நீங்க வந்து இந்த சத்தத்தை நீங்களே யோசிச்சுங்க. மற்றபடி எங்களால சைகை தான் காட்ட முடியும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மூச்சுக்கு 300 தடவை நடுவர் அவர்களேன்னு இங்க வாயால கேட்பது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் ஒரு தாயோட பெற்றோர்களுடைய அரவணைப்பு எல்லாமே தேவை. அது வந்து அவனுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுவும் தொழில்ல வந்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தொழில்ல வந்து வளர்றதுக்கு சமூகம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டா அவனை வந்து இந்த சமூகம் வந்து எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு சொல்ற சமூகத்துல அதிகமா பேர் இருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல, இது இல்லைன்னா விடுங்க, நாம எதையாவது வச்சு பொழைச்சிக்கலாம், இந்தாங்கன்னு நகையை கழட்டி கொடுக்குற எத்தனையோ மனைவிமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லாம சொல்லிட்டீங்க. இப்ப குடும்பம் தான் ஒரு பாதுகாப்பு, குடும்பம் தான் அப்படிங்கிற இப்ப பாருங்க, மறுபடியும் உறவுகளே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எங்களை நீங்க கொஞ்சம் தள்ளிட்டு போயிருக்கீங்க. ஆனா விட மாட்டாங்க, ஏன்னா இன்னும் நிறைய பேச்சாளர்கள் இருக்காங்க. சமூகமே அப்படிங்கிற தலைப்புல இப்ப அடுத்ததா வர இருக்கிறாங்க. அவங்க வந்து தனக்கு அதாவது கல்வி அதன் திறமை, இந்த ரெண்டையும் வச்சு தானே ஒரு தொழிலை உருவாக்கி, அதுவும் இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு தொழிலை உருவாக்கி குழந்தைகளுடைய வளர்ச்சியில, அவங்களுடைய அறிவுத்திறன் மேம்பாட்டுல இன்னைக்கு ஈரோட்டுல வந்து ஒரு பெரும் பங்கு வகிச்சுட்டு இருக்காங்க. அதனால தலைப்புக்கு சரியான ஆள் தான் இப்ப அடுத்ததா வரப்போறாங்க. இன்னைக்கு நிறைய பள்ளி கல்லூரிகள்ல ஆசிரியர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, ஒரு பேச்சாளராக, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ லீலா அப்படிங்கிற ஒரு கிட்ஸ் அந்த சென்டரை அவங்க நடத்திட்டு வர்றாங்க. ஸோ நம்மளுடைய மாசலுடைய மோஸ்ட் ஒரு ஃபேவரைட் ஒரு பர்சனாலிட்டி மது அவர்களை தனி மனித வளர்ச்சிக்கு பெரும்பங்கு வகிப்பது சமூகமே என்னும் தலைப்பிலே உரையாட நான் அழைக்கிறேன். வாங்க மது. மீண்டும் காரில் பேசுற இன்னொரு பேச்சாளர். ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 2 நாளா என்னோட உறவுல யாருமே என்னை இப்படி அறிமுகப்படுத்தல. என்னோட சமூக நண்பரான பிரபு அண்ணா தான் என்னை இவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. நன்றி நடுவர் அவர்களுக்கு. தனி மனித வளர்ச்சிக்காக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநிலத்தினை மேம்படுத்திட தேடல் உள்ளவர்களுடன் ஒருங்கிணைந்து எல்லைகளை தாண்டி பயணிக்க ஈரோடு வாசல் என்னும் அமைப்பில் தங்களை இணைத்துக் கொண்டு அதில் பேச்சாளர் என்னும் அடையாளத்தை உருவாக்க இன்று பட்டிமன்றம் பேச வீட்டில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் கதவுக்கு வெளியிலையும் நான் காருக்கு வெளியிலையும் நிக்க வச்சு சாத்திட்டு இன்னைக்கு பட்டிமன்றம் பேசிட்டு இருக்க அனைத்து பேச்சாளர்களுக்கும் வணக்கம். நடுவர் அவர்களே, எத்தனையோ முறை நம்ம வீட்டுல நடனக்கா டான்ஸ் ஆடி இருப்போம். கதவை சாத்திட்டோ, கதவை திறந்துட்டோ அக்கா பாக்க. ஆனா ஒரே ஒரு தடவை அலுமினி மீட்ல போய் நம்ம பிஎஸ்ஆர் காலேஜ்ல ஆடின ஆட்டம் சன் டிவி வரைக்கும் வந்துதா இல்லையா? உங்களுக்கு தெரியாதா? அப்ப தனி மனித வளர்ச்சியிலையும் அடையாளத்திலையும் பெரும் பிஎஸ்ஜி காலேஜ்ல போய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இந்த வீடியோ என் கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த ஆட்டம் சன் டிவில வர்றதுக்கு காரணம் நம்ம அந்த சமூக அமைப்புக்கு போனதுனால தானே. அப்ப உங்களுக்கு தெரியாதா என்ன தனி மனித வளர்ச்சியில எது அதிகம் பங்குன்னு? இதுல பெரிய ஐரணி என்ன அப்படின்னா, நம்ம கதிரன்னா அந்த பக்கம் பேசுறதுதான். தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்காக தான் தொழிலால் வளர்ந்த ஒரு ஊரை ஈரோட்டை தன் பேரோட இணைச்சிட்டு ஈரோடு கதிர் அப்படின்னு பிரபலமா தன்னை அழைச்சிட்டு இருக்கிற கதிரன்னா என்னவோ நாராயணா அந்த பக்கம் போய் பேச வேண்டிய நிலைமையில இருக்காருன்னு நான் நினைக்கிறேன்.
யசோதாக்கா ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களோட முதல் புத்தகம் அதோட ரிலீஸ் அப்போ நீங்க பேசின சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவே இருக்கும். அப்பதான் நீங்க பக்கத்துல பாட்டியா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டியா இருந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாமே குடுத்தது. இல்லன்னே சொல்ல முடியாது. ஆனா, நீங்க ஒரு எழுத்தாளர், எழுத்தாளர் யசோதா ஆனதுக்கு காரணம் ஈரோடு வாசல் என்னும் சமூகம் தானே! அது நீங்க மறுக்க முடியுமா என்ன? மறந்துட்டா நீங்க அந்த பக்கம் பேசிட்டு இருக்கீங்க, உறவுகள் முக்கியம்னு. நான் இல்லன்னே சொல்லல. உறவுகள் கண்டிப்பா மகிழ்ச்சி குடுக்கும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மன ஆறுதலை குடுக்கலாம், மன வலிமை குடுக்கலாம். ஆனால் அடையாளத்தை, நமக்கான அடையாளத்த உருவாக்கி குடுக்குறது யாரு அப்படின்னு நானும் சரி எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு லோக்கலா எக்ஸாம்பிள்ஸ் தேடினேன். நேஷனலா எக்ஸாம்பிள்ஸ் தேடினேன். இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸாம்பிள்ஸ் தேடினேன். எப்படி தேடினாலும் அவ்வளவு பேரு பெரியார்ல ஆரம்பிச்சு, அப்துல் கலாம்ல ஆரம்பிச்சு எல்லாருமே அப்படி வரிசை போட்டுட்டு சமுதாயம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு நிக்கிறாங்க. அப்படிங்கிறதுல எனக்கு முக்கியமா ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ண வேண்டியது வந்து, இந்திரா நூயியோட ஒரு இன்டர்வியூ. அது ரொம்ப பாப்புலர் இன்டர்வியூ. இந்திரா நூயி பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த இன்டர்வியூ நெறைய பேரு பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள வந்து பிரசிடென்ட்ன்னு ஒரு நாள் அனௌன்ஸ் பண்றாங்களாம். ஒரு நாள் அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து கூப்ட்டு, "நீங்க பிரசிடென்ட் போஸ்ட் நாளையில இருந்து எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்களாம். அவங்க வந்து ஆஃபீஸ்ல இருந்து சரி வீட்ல போயி நம்மளோட குடும்பத்தோட இந்த விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கலாம். அத நம்ம சொல்லி சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கார நிறுத்தும்போது அவங்க அம்மா மாடியில நின்னுட்டு, "பால் தீந்துருச்சு போய் பால் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொன்னாங்களாம். இப்படி கார் பார்க்கிங்ல எட்டி பார்த்தா அங்க கணவனோட கார் நின்னுட்டு இருந்ததாம். "அம்மா அவரு தான் முன்னாடி வந்துட்டாருல்ல, அவர பால் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லும்போது அம்மா சொன்னாங்களாம், "இல்ல அவர் வந்தம்போது கொஞ்சம் டயர்டா இருந்தாரு. அதனால சொல்லல." "வீட்ல வேலையாட்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம்ல." நான் அப்ப மறந்துட்டேன். அவங்கலாம் வெயிட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப நீ போய் வாங்கிட்டு வா. நாளைக்கு காலையில பால் வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அம்மா. அப்புறம் வேகமே போய் பால் வாங்கி கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு, "உனக்கு தெரியுமா? நான் வந்து இப்ப வந்து பெப்சியோட பிரசிடென்ட் ஆயிருக்கேன். நீ என்னவாவோ ஆயிக்கோ." அந்த கிரவுன எல்லாம் வாசலோட கழட்டி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வரும்போது, ஒரு அம்மாவாவும், மகளாவும், ம் மருமகளாவும் மட்டும் வா. ஏன்னா இது வீடு. இங்க வந்து நீ இந்த வேலைகள தான் செஞ்சாகணும். பால் வாங்கிட்டு வரது தான் ஒரு பெப்சி பிரசிடென்ட்டோட வீட்ல அவங்களோட வேலையோட முதலா இருக்கு அப்படிங்கும்போது, குடும்பங்களுக்கான மகிழ்ச்சியும் அதோட அ இது அதோட மற்ற இதுவுமே ஒரு பிரஷரோடையும், ஒரு ஒரு கட்டமைப்போடையும் தான் வருது. அது வந்து நம்மள ஒரு 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 பாயிண்ட்ல நம்மள அழுத்தி பிடிக்குதே தவிர, நம்மளோட அடையாளத்தை முழுசாக விரிவுபடுத்திக்க விடுறதில்ல அப்படிங்கிறதுக்கு, இந்த மாதிரி நெறைய பேரோட எக்ஸாம்பிள்ஸ். பாரதியார் குடும்பத்துல இருந்து வெளியில போய் தான், அங்க இருந்து தான் அத எடுத்துட்டு வந்தாரு. அவரோட அவரோட விழிப்புணர்வு வந்து ஒரு சமூகத்துல இருந்து தான் கிடைச்சது. அந்த மாதிரி நெறைய எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணிட்டே போலாம். கொஞ்சம் லைட்டர் வெயின்ல இன்னொரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணோம் அப்டின்னா வந்து, சமீபத்துல வந்து சக்கப்போடு போட்ட ஒரு மூவி டான் அப்டிங்கிற ஒரு படம். ஆ சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது நெறைய பேரு இன்ஃபாக்ட் கதிரண்ணா கூட ஒரு இடத்துல எழுதியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். "இப்படி ஒரு கொடுமைக்கார அப்பாவா?" அப்படின்னு நம்மனால நினைக்காம ஏன் இவரு இவ்வளவு ஹார்டான, டஃப்பான, கொஞ்சம் கூட மகன புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவாவே இருக்காரு அப்படின்னு தோணாம இருந்திருக்கவே முடியாது. ஆனா சிவகார்த்திகேயன் ஜெயிச்சு ஒரு இயக்குனராயி நிக்கும்போது, அது அந்த அப்பாக்கு சமர்ப்பணம் பண்ணது சிவகார்த்திகேயனோட ஒரு கிளீஷேவான ஒரு மார்க் தானே தவிர, அப்பா அவன் கூட நின்னு, அவன் கைப்புடிச்சு அவன கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்லவே முடியாது. எந்த இடத்துலயும் அதுக்கான எந்த ஒரு எவிடென்ட் சீனுமே இல்ல. அம்மா கிட்ட தனியா அவர் பெட்ரூம்குள்ள உட்கார்ந்து, என் பையன் இப்படி பண்றான்னு தான் பேசிட்டு இருந்தாரே தவிர, ஒரு இடத்துல கூட கூட நின்னு அந்த அப்பா தட்டி குடுக்கவே இல்ல. அப்படிங்கிறதுல படம் பார்த்த எல்லாருமே கவனிச்சிருப்போம். அவரோட கால்ல அத்தன ம அந்த கிராக் மார்க்ஸ் இருந்திருந்தாலுமே, அந்த கிராக் மார்க்ஸ் வந்து பையனுக்கு எந்த விதத்திலயும் அவர் உயிரோட இருந்த வரைக்கும் ஆறுதல் குடுக்கவே இல்ல. சிவகார்த்திகேயன் கடைசியில அவரோட வெற்றிய தந்தைக்கு டெடிகேட் பண்ணது, இப்ப அந்த அணியில உட்கார்ந்து குடும்பம் தான் முக்கியம், உறவுகள் தான் முக்கியம்ங்கிற கிளீஷேவான விஷயத்த பேசிட்டு இருக்கிற நம்மளோட மைண்ட் செட் தானே தவிர, யோசிச்சு பார்த்தோம்னா, மறுபடியும் நான் திரும்ப திரும்ப கதிரண்ணாவ கோட் பண்றேன் அப்படிங்கிறது வந்து, கதிரண்ணாவே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான். கதிரண்ணாவோட கசியும் டைம் டைம் மௌனங்கள்ல வந்து மேம் டைம் இத மட்டும் சொல்லி கன்க்ளூட் கன்க்ளூட் முடிச்சுக்கிறேன். பண்ணிக்கங்க. இத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். கசியும் மௌனங்கள்ல ரித்விக் பத்தி, இந்த குட்டி பையன் 7 இயர்ஸ் ஓல்ட் ரித்விக் பத்தி எழுதியிருக்காரு. குடும்பம் தான் ரித்விக்கோட முன்னேற்றத்துக்கான, அடையாளத்துக்கான காரணம். அத யாருமே மறுக்க முடியாது. ஆனா அதுல வந்து ரித்விக் ஒரு இடத்துல சொல்லியிருக்கானாம்,
எங்க அப்பா சொல்றதை தானே நான் செஞ்சாகணும், மாத்தி நான் ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அந்த பையனுக்கு எவ்வளவு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. ஆமாம், குடும்பம் உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவினால் அதில் சுமை இருக்கலாம், ஆனால் சமுதாயம் தானாக உங்களுக்கு கொஞ்சமாவது ஆசை இருந்தா உங்களை வந்து புஷ் பண்ணி மேல ஏத்திரும் அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்துல சுக்ரீவன் வந்து ராமனுக்கு கூட நின்று ஹெல்ப் பண்ணதுல இருந்து மஞ்சுபல் பாய்ஸ் வரைக்கும் நிறைய ஆதாரம் இருக்கு அப்படிங்கறத பிரபு அண்ணா மனசுல வச்சு இன்றைய முதல் முறை நடுவராக சிறப்பான தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்புகிறோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. படன்னு பேசி முடிச்சிட்டீங்க. ஏங்க உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு பாயிண்ட் வந்து நெட்ல இருந்து வேற எங்கேயாவது இருந்து எடுங்கன்னு சொன்னா, நீங்க வாசல்ல எங்ககிட்ட இருந்தே 4 பாயிண்ட் எடுத்தா நாங்க யசோதா மேடம் பேசினதெல்லாம் நீங்க எதுக்கு இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? இந்த மதுவிட்டு இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, அதீத மெமரி பவர். நாம போற போக்குல எங்கேயாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருப்போம். நீங்க அன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்ட்டுருவாங்க. ஐயோ, வாசல் தானே உலகமே, அதனால வாசலே உலகம், நீங்களே சிவபெருமான் பார்வதி, உங்களை சுற்றி வந்தே ஞான பலம் பெற்றுக் கொள்கிறோம். முதல்வருக்கு வந்து ஆரம்பத்திலயும் பிஎஸ்ஜி எங்க கடைசியா என்ன ஆமாங்க, அவ்வளவுதான். அங்கே நோட் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அடையாளம் எல்லாமே சமூகத்திலிருந்தே எல்லாருமே அந்த அடையாளங்களையும் வளர்ச்சிக்கான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு, நீங்க எல்லாரும் உறவுன்னு எப்படி உங்களால பேச முடியுது, மனசாட்சி எங்கேயாவது வேற எங்கேயாவது வச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பொது கருத்து மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் எதிரணியையும் உள்ள இழுத்து வம்புக்கு இழுத்திருக்கிறாங்க. அதனால இனி இன்னும் கொஞ்சம் சூடா இருக்குது இந்த இடம். அவங்களுக்கும் ஒரு எதிர்கருத்து நீங்க சொல்லணும், உங்க கருத்தையும் சொல்லணும். அப்படின்னா நமக்கு வந்து இந்த அணியில ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ஸ்மேன் வேணும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அடுத்ததா வரப்போறாரு. அறிமுகம் அதிகம் தேவைப்படவில்லை என்றாலும் கூட நம்முடைய வாசல்ல ஒரு முக்கிய ஒரு தூண் உருவாக்கத்தின் ஒரு அணிவேர். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசிப்பு, உரையாடல், பயணம், இந்த மூன்றிலையுமே அவர் வந்து ஒரு தீவிர ஒரு தேடல் ஆர்வம் உள்ள ஒரு மனிதர். 5 புத்தகங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்கார். அவர்கிட்ட எல்லாருமே வியந்து பார்க்கிற ஒரு விஷயம் த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அவரு இந்த இடத்துல வழக்கம் போல எங்க அப்பா அப்படின்னு கேப் விட்டா நேர்மையான போலீஸ் ஆபீசரா அப்படின்னு, ஆனா இவர்கிட்ட அந்த நேர்மையான போலீஸ் ஆபீசர் வார்த்தை வராது, வேற ஏதாவது வரும். இதுதான் அவருடைய அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அதற்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் முகநூல்லையும் இருக்காங்க, நம்ம வாசல்லையும் இருக்காங்க. அவர் வந்து இப்போ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து இந்த உறவு தான் தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கத்திற்கும் பெரும்பங்கு வகிக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பிலே பேச வருகிறார் நம்முடைய ஈரோடு கதிர். வாங்க ஈரோடு. நன்றி நடுவர் அவர்களே. அதோட கோடானு நன்றி மது அவர்களே. டான் அப்படிங்கிறது ஒரு ஒதுக்கப்பட வேண்டிய, புறக்கணிக்கப்பட வேண்டிய போலியான ஒரு படம். அதை தான் நான் வலிந்து எழுதியிருக்கேன். அதே எடுத்துக்கொண்டு வந்து எனக்கு எதிராக அங்க வாதத்துக்கு வச்சது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எந்த வகையிலும் ஒரு மாணவர் சமுதாயம் பார்க்கக்கூடாத ஒரு படமாக சமூகத்தில் வழங்கப்பட்ட படம். அதுல இருந்தது முழுக்க போலியான ஒரு தவறான ஒரு போக்கு. ஆனா டானோட கதை கிட்டத்தட்ட இந்த சிவகார்த்திகேயன் ஹீரோ வர்ற மாதிரியான கதை தான் அந்த படத்தினுடைய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தியுடைய கதை. சிபி சக்கரவர்த்தி ஏறத்தாழ அப்படி போராடி சமூகத்தில் ஒரு அடையாளம் பெறுவதற்காக தவித்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக சிபி சக்கரவர்த்திக்கு துணை நின்றது சமூகம் அல்ல, அவருடைய குடும்பத்தினர், பெற்றோர்கள். போய் தேடி படிச்சு பாருங்க. ஒரு தவறான படத்தை கொடுத்தாலும் கூட சிபி சக்கரவர்த்தியை சரியான நபராக உருவாக்கியதில் குடும்பத்தினுடைய பங்கு மிக முக்கியமானது. பிரபு பிஎஸ்சி காலேஜில் போய் ஆடுறதுக்கு முன்னாடி, ஆடி சமூகத்துல அடையாளம் பெறுவதற்கு முன்னாடி குடும்பத்துல எத்தனை முறை ஆடி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோகிலாகிட்டையும் ரகுராம்கிட்டையும் கேட்டாதான் தெரியும். ஏன்னா அவர்கள் அந்த அங்கீகாரத்தை ஒரு கட்டத்தில் அனுமதித்து, அப்பா நீ ஆடுற, என்னங்க நீங்க பரவாயில்ல ஆடுறது நல்லாதான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்கு ஆடிய கால்கள் தான் கடைசி அங்க போய் நின்னது. சமூகத்தை பேசக்கூடிய அணியினர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, கிளைகளில் தொங்கும் கனிகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கிளைகளுக்கு முன்பு மரம், மரத்தினுடைய தண்டு, தண்டுக்கு கீழே நிலம், நிலத்துக்கு கீழே வேர் இருக்கு. வேறு இல்லாம எங்க போய் கிளையில கிடைக்கிற கனியை மட்டும், பளபளப்பா கிடைக்கிற கனியை மட்டும் இது பாத்தீங்களா சமூகம் கொடுத்துருச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்களே, நியாயமா இருக்கா? ஏமது நேஷனல்ல தேடுன, இன்டர்நேஷனல்ல தேடுன, அங்க தேடுன, இங்க தேடுனேன்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு முறையாவது தேடி பாத்தியா? மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஈரோடு வாசல் என்பது சமூகமா, குடும்பமா?
ஈரோடு வாசலுக்குள் ஒருவர் உறுப்பினராக வந்தால் வரக்கூடிய தருணத்தில் அது ஒரு சமூக அமைப்பாக இருக்கும். ஈரோடு வாசலுக்குள் வந்து ஆண்டு கணக்கில் தங்கியிருக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டால் அவர் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான், உணர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியப்படுமே தவிர வேறு சாத்தியப்படவே படாது. நீங்க என்ன வச்சுக்கிறீங்கன்னா, உறவுனா பிளட் ரிலேட்டிவ்ஸ், தாலி கட்டினவங்க, 1 விட்ட மச்சான் 2 விட்ட மச்சான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்றைக்கு ஒரு நட்பு மாமா மச்சி அண்ணா தம்பி அக்கா தங்க அப்படின்னு வருதோ அந்த இடத்தில் அதுவும் ஒரு உறவாக வந்துவிடும். அப்படி ஈரோடு வாசல் என்பது ஒரு குடும்பமாக ஒரு உறவாக மாறிய நிலையில்தான் ஒவ்வொருவரும் கைபிடித்து அந்த மேல இடத்துக்கு வந்துட்டாங்களே தவிர இது ஒரு சமூக அமைப்பு என்பது இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு சின்ன பாராட்டுக்காக பேசுறதெல்லாம் நியாயமானதா எனக்கு படவே படல. வெங்கடாச்சலம் சார் அழகா சொன்னாரு, கல்லூரி சீட்டு வாங்கி கொடுக்குறப்பெல்லாம், கல்லூரி சீட்டு வாங்குறதுக்குள்ள அந்த +2 படிக்கிறதுக்குள்ள அந்த பையன் அந்த குடும்பம் தேத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குல்ல. கல்லூரியில் போய் இன்னைக்கு 1ஆம் ஆண்டு மாணவர்களை நான் வந்து ஆயிரக்கணக்கில் சந்திக்கிறவங்க அத்தனை பேர்த்திட்டையும் கேட்கிறேன், படிச்சு என்னடா ஆக போற, படிச்சு பெரிய ஆளாகணும் சார், படிச்சு அதாகணும் சார், படிச்சு இதாகணும் சார், ஏதோ ஒண்ணு சொல்லுவான். ஏன் படிச்சு அதாகிறேன்னா கேட்பான், எங்க அப்பாவுக்காக படிக்கிறேன், எங்க அம்மாவுக்காக படிக்கிறேன், அவங்களுக்கான ஒரு அடையாளத்தை தேடி கொடுப்பதற்காக படிக்கிறேன். மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பிரபு கூப்பிட்ட உடனே, அது இன்னைக்கு ஐபிஎல்லுடைய ஃபைனல் இருக்கக்கூடிய நேரத்துல நான் சில வீரர்களை, இந்த ஐபிஎல்ல வித்தியாசமாக செயல்பட்ட வீரர்களை நான் நினைவு கூறணும்னு நினைக்கிறேன். ஜெய்ஸ்வால் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சஷாங்க் சிங்னு சொல்லிட்டு மாறுபட்டு தெரியாதனமா போட்டியில ஏலத்துல எடுக்கப்பட்ட ஒரு வீரனை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யாஸ் தயால தெரியும் நினைக்கிறேன். ஸ்வப்னில் சிங்க தெரியும் நினைக்கிறேன். தினேஷ் கார்த்திக்கு தெரியும் நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனை தெரியும் நினைக்கிறேன். இவர்கள் அனைவரும் ஒரு காலகட்டத்தில் இதே ஐபிஎல் போட்டிகளில் புறக்கணிக்கப்பட்டவர்கள். யாரால் என்றால் சமூகத்தால். இதுல ரொம்ப அடி வாங்கினது தினேஷ் கார்த்திக். எல்லா நிலைகளிலும் தோற்று எதுவுமே இல்லாத போய், ஏன்னா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய குடும்ப வாழ்க்கை சிதைஞ்சு போச்சு, கிரிக்கெட்ல ஜொலிக்க முடியல, அதுக்கு மேல எதுவுமே இல்லை. கடைசியா கமாண்டேட்டரா போனதுக்கு பிறகும் அந்த சூழலில் ஒரு மனைவி வருகிறார். மனைவி வந்து தேற்றுகிறார், உங்ககிட்ட இன்னும் மிச்சம் கிரிக்கெட் இருக்கியா, மிச்சம் கிரிக்கெட் இருக்கு, திரும்ப போன்னு சொல்லி இன்னைக்கு மிக கௌரவமான இந்திய அணியில் விளையாடிய வீரர்களில் மிக கௌரவமான ஒரு ஓய்வு அப்படிங்கிறது தினேஷ் கார்த்திக் வந்ததுக்கு பின்னால இருந்தது தீபிகா பள்ளிக்கல். யாஸ் தயால் ரிங்கு சிங்குக்கு போட்ட 6 பால்ல 5 பால் கண்டினியூ 6, ஒரு ரன் 31 ரன்னை கொடுத்துட்டு யாஸ் தயால யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைச்சப்போ வேற வழி இல்லாம ஆர்சிபி வாங்கி வச்சிருந்தது. ஆனா அந்த ஒரு வருஷம் உருவேத்தி கொடுத்தது யாஸ் தயால் தான். சிஎஸ்கேவுக்கு பின்னாடி அந்த ஃபைனல் ஓவரை போட்டு ஜெயிக்க முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு வருஷமாக உருவேற்றி இருந்தது அவருடைய குடும்பம். தேடி கொஞ்சம் படிச்சுப்பாங்க. ஸ்வப்னில் சிங் எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும். சஞ்சு சாம்சன் எடுத்துக்கோங்க. கடைசியா இன்றைக்கு சமூகமா உறவா அப்படின்னு பேசுறப்போ 10 வருஷத்துக்கு முன்னால ராஜஸ்தான் ராயல் அணியில சஞ்சு சாம்சன் ஒரு சின்ன பையனா போய் நின்றுட்டு இருக்கு. இருந்த அன்றைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்ட ஸ்ரீசாந்த் என்கிற பிளேயர் வந்து ஒரே ஒரு விஷயத்த சொல்றாரு, ராகுல் சார் இந்த பையனை தெரியுமா, கேரளால 6 பால்ல 6 6 அடிச்சுவேன் அப்படின்னு சொல்றாரு. ராகுல் டிராவிட் திரும்பி பாக்குறாரு, அப்படியா, போ நெட்ல நில்லு அப்படிங்கிறாரு. அங்க போய் நின்று அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் காட்டின உடனே அந்த இடம் கிடைச்சது. அதே சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ஐபிஎல்ல ஃபைனலுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கு காரணம் ஸ்ரீசாந்த் என்கின்ற மலையாள உறவு. அவங்ககிட்ட தான் உறவை கத்துக்கணும். ஒரு குடும்ப உறவு மாதிரி அவங்ககிட்ட தான் உறவை கத்துக்கணும். எங்க போனாலும் கை தூக்கி விடுவாங்கிற மாதிரி. அதே சஞ்சு சாம்சன் சொல்றக்கூடிய ஒரு பேட்டியில சொல்றாரு, நான் எந்த 6 பார்த்தேன், எந்த பேட்டை பார்த்தேன், ஆனா ஸ்ரீசாந்த் என்னை கொண்டு அங்க நிறுத்தினாரு. அவர் சொன்ன அந்த பொய், மலையாளி என்கிற உறவுக்காக சொன்ன பொய், இன்றைக்கு ஐபிஎல் உடைய வேர்ல்ட் கப்ல ஒரு பிளேயரா கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. சமூகத்தில் கனிகளாக இருப்பதற்கு பின்னால் ஒவ்வொருவருடைய வேரில் பாயக்கூடிய நீருமாக உறவுகளின் தியாகம், உழைப்பு, அவருடைய வியர்வை இருக்கின்றது. வாய்ப்பிற்கு நன்றி உறவே. நன்றி நன்றி. கண்டிப்பாக ஈரோடு கதிர் அவர்கள் அவங்க ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஸ்பீச்சாக இருந்திருக்கும். அவரு ஆன் த ஸ்பாட்ல எதிரணியில இருந்து ஒரு கருத்து வந்த உடனே அதை அப்படியே அவரால் ஆன் த ஸ்பாட்ல அதை உள்ளுக்குள்ள எடுத்து அதை சொல்லி அப்புறம் அவருடைய கரண்ட் கிரிக்கெட்ல உதாரணங்கள் சொன்னார். உண்மையிலேயே கிரிக்கெட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா தான் எல்லாரும் பெரும்பாலும் பார்த்திருப்போம். ஆனா அதுல இருக்கிற ஒவ்வொரு பிளேயருக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த போராட்டம், அதற்கு உறவுகள் எவ்வளவு ஒரு பின்னாடி நின்றுக்கு, அதன் மூலமா நாம பாக்குறது அந்த வெற்றி. அவர் சொன்ன மாதிரி கனி, அவர் 6 6 அடிச்சாரு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த சமூகத்துடைய நிராகரிப்பும் இந்த குடும்பத்துடைய எப்படி அந்த பங்களிப்பு ஊக்குவிப்பும் இருந்திருக்குது அப்படிங்கிறத ஒரு அவருடைய பாணியிலேயே நமக்கு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு எமோஷனலா இருக்கும்.
ஒவ்வொரு ஜெய்ஸ்வாலை பத்தி நினைப்பு போயிடுச்சு. தினேஷ் கார்த்திக்கோட ஃபேர்வெல் ஞாபகம் வந்துருச்சு. இப்ப இந்த மாதிரி இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு கொண்டு போயிட்டாரு உறவுகள்ங்கிறது. ஏன்னா நம்மள ரிலேட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ராங்கா பதில் சொல்லணும்னா ஒருத்தர் வரணும். அவர் கதிரண்ணாவுக்கு வாக்கிங்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா டாக்கிங்ல ஃப்ரெண்ட் இல்ல. இங்க எதிரணியில தான் இருக்கிறாரு. ஸோ ஒரு மருந்து வணிகம் செய்து கொண்டிருக்கின்றார். மருந்து வணிகம் செய்பவர்கள் பொதுவாகவே இந்த பேச்சு திறமை இருக்கிறதுனால அந்த மருந்து வணிகம் போறாங்களா, இல்ல மருந்து வணிகம் போறதுனால அந்த பேச்சு இயல்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் வருதான்னு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய வாசலுக்கு ஒரு பெரும் ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அண்ணா, கொஞ்சம் அழுத்த திருத்தமாக தன் கருத்துக்களை எடுத்துரைப்பவர். இன்று சமூகமே இந்த தனி மனித வளர்ச்சிக்கு பெரும்பங்காற்றுகிறது என்கிற தலைப்புல அவங்களுடைய வாதத்திற்கு எதிர்வாதம் வைக்க இருக்கின்றார். அதுபோது தன்னுடைய கருத்துக்களோடும் தயாராக இருக்கின்றார். வாருங்கள் ஆரூரன் அண்ணா, மேடை உங்கள் வசம். நடுவர் அவர்களே, நண்பர்களே, நடுவர் அவர்களே, இந்த உரையை நான் உங்ககிட்ட இருந்து தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பத்தின அறிமுக உரையில சொன்னாங்க, நீங்க ஜேசிஐயோடைய ஒரு தேசிய அளவிலான ஒரு இடத்துல இருந்தீங்க, பயிற்சியாளர், இல்ல இன்னும் நிறைய உங்களை பத்தின கிரெடிட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் உங்க குடும்பம் கொடுத்ததா, இந்த சமூகம் கொடுத்ததா? சமூகம் தான் கொடுத்தது. அப்புறம் குடும்பம் இந்த தலைப்பை நம்ம சரியா உள்வாங்கலையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணியார்னு ஒருத்தர் இருந்தார். கிராமணிங்கிறது இந்த மறையர் சாணார் சமூகத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா கல்லுக்கடை வச்சிருந்தார். ஆனா அவர் அந்த குடும்பமே கல் வியாபாரம் பரம்பரையா செஞ்சுட்டு இருந்த குடும்பம். ஆனா அவருடைய மகன் மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர். பிரபஞ்சன் எடுத்துக்கோங்க, அவங்க அப்பா சாராய கடை வச்சிருந்தார். நீங்க இந்த தலைப்பு என்ன? தனி மனித வளர்ச்சி மற்றும் அடையாளம். அடையாளத்தை உருவாக்குறது யாரு? சமூகமா, குடும்பமா? குடும்பம் எங்க இருந்து அடையாளத்தை உருவாக்கி இருக்கு? யாருக்கு குடும்பம்? யாராவது ஒருத்தரை காமிங்க எனக்கு. இவரை இந்த குடும்பம் தாங்கி பிடிச்சிருக்கு, கீழே விழுந்த போது தூக்கி நிறுத்தி இருக்கு. ஆனா அவனை அடையாளப்படுத்தினது எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, சமூகம் தான் அவனை அடையாளப்படுத்துது. நீ தான் உங்களை ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க உங்களை தான் எடுத்துக்கிறேனே, துவக்கத்துல ஜேசியில மெம்பரா இருப்பீங்க, 4 பேர் உங்களை பார்த்து உங்களை ஒரு தலைவராக்கி இருப்பாங்க கிளப்புக்கு. அப்புறம் அதுல இருந்து உயர்ந்து உயர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களோட ரெகக்னிஷன், இந்த ரெகக்னிஷன் தான் ஒரு தனி மனிதனை உருவாக்கும். அதை விட்டுட்டு குடும்பம் தான் குடும்பம் எப்படி உருவாக்கும்? குடும்பத்துக்கு அந்த ஒரு சின்ன வட்டம் தானே இருக்கு. நண்பர் கதிர் எடுத்துக்கோங்க, இல்ல யாரை வேணாலும் எடுத்துக்கோங்களேன். நம்ம மது சொன்ன மாதிரி காந்தி, பெரியாரு, அப்துல் கலாம் இதெல்லாம் குடும்பம் உருவாக்கு. உண்மையை சொல்ல போனா பெரியார் அவங்க அப்பா அவர் பெரியார் ஆக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணார். அதை தாண்டிதான் அவர் பெரியார் ஆனார். ஏன்னா சமூகத்துக்குள்ள சமூகம் அவரை ரெகனைஸ் பண்ணுது. சமூகம் தான் ஒவ்வொரு இடத்துலயும் அவரை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருந்தது. அவர் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே இருந்தாரு. சமூகம் தன்னை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தது. அப்புறம் தான் அவர் பெரியார் ஆனார். அப்ப இந்த குடும்பம் இந்த தலைப்போட இதே அதுதான் அடிப்படை. குடும்பம் தாங்கி பிடிச்சிருக்கு. கீழே விழுந்த அன்னைக்கு ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு திரைப்படத்துல நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் சட்டக்கல்லூரியில படிச்சு முடிச்சுட்டு அடுத்த நாள் கோர்ட்டுக்கு போவார் வாதாடுறதுக்கு. அதுக்கு முதல் நாள் கட்டில் இதெல்லாம் அப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு மாடல் கோர்ட் வீட்டுக்குள்ளேயே நடத்தி பார்ப்பார். அப்படி அந்த சினிமாவுக்கு வேணா சரி, உங்களோட எந்த இடத்துலயாவது நீங்க வீட்டுக்குள்ள ட்ரையல் அண்ட் எரர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு ராத்திரி சோத்துக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா? எவ்வளவு பேர்த்துக்கு அந்த தைரியம் இருக்கு? முதல்ல நீங்க கூட்டம் பேசியிருக்கீங்க. அந்த கூட்டத்துக்கு முதல் நாள் வீட்டுல உங்க அப்பா அம்மாவையும் உங்க மனைவி குழந்தைகளை உட்கார வச்சு பேசி பார்த்துட்டு போய் கூட்டத்துக்கு போயிருக்கீங்க. எந்த இடத்துல அந்த மாதிரி? அதல்ல. நண்பர் கதிர் ஒரு விஷயத்த சொன்னார், ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சமூகத்தை குடும்பமா பார்க்கிறது. வாசல்ங்கிறது முதல்ல ஒரு சமூகம், அப்புறம் நீங்க உள்ள வந்துட்டா அது இது ஒரு போலியான ஒரு சமாதானமா தான் நான் பார்க்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளின்னு நம்ம பேசியிருக்கோம். யாதும் ஊர் ஆயிருமா? கேட்டிருக்கிறோமா? நம்ம யார் சொன்னதையும்? ஏன் இத்தனை நாடுகள்? ஐநா சபை எதுக்கு? எல்லாரும் ஒன்னா இருந்துட்டா தான் அப்புறம் இதெல்லாம் தேவையே இல்லையே. அது அல்ல. தலைப்பை சரியா உள்வாங்கிக்கிட்டு கிரிக்கெட்டர்களை பத்தி பேசுனீங்க. கிரிக்கெட்டர்கள் தோல்வி அடைஞ்ச போது குடும்பம் தாங்கி இருக்குது, மறுக்கவே இல்லை இந்த இடத்துக்கு.
இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் மக்கள் அது பத்தின பத்திரிகைகள் அவங்க எழுதுனது இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்து கிரிக்கெட்டர்களை திரும்பி கொண்டு அந்த ஃபீல்டில் நிறுத்தி இருக்கிற வழியே குடும்பம் பிடிச்சிட்டு போய் அவங்களை கொண்டு கிரவுண்டுக்குள்ள நிறுத்தலை. எந்த குடும்பம் கொண்டு போய் நிறுத்த முடியும்? ஏன்னால் இங்க சமூகம் வந்து குடும்பங்கிறது வந்து ஒரு சின்ன வட்டம். அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு. அதை தாண்டி இருக்கு. இப்ப எங்க அப்பாவுக்கு என்ன படிப்பு படிக்கணுங்கிறதோ இல்ல என்ன மாதிரி தொழில் ஆரம்பிக்க அதெல்லாம் தெரியல அவருக்கு. அவர் சொல்லியும் தெரியல. கதிரோட அப்பாவா அவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இல்ல உங்க அப்பா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா ஜேசிஐல போய் இப்படி ஒரு தேசிய அளவுல இருக்கணுங்கிறதுக்கு? யாரு எந்த பெற்றோரும் யாருக்கிட்டையும் சொல்லி தரல. அப்போ அங்கீகாரங்களை வந்து சமூகம் கொடுக்குது. அந்த அங்கீகாரம் தான் தனி மனிதனை வளர்ச்சிக்கு கொண்டு போகுது. அங்க அதுதான் உருவாக்குது. 4 தடவை நல்ல நடுவர்னு நீங்க பேர் வாங்கிட்டீங்கன்னா 5வது தடவை நாங்க எல்லாருமே சேர்ந்து அவரோட பெட்டர் நடுவரே இல்லையா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் நிரந்தரமா நீங்க தான் நடுவர். அப்ப இந்த வளர்ச்சி யார் கொடுக்குறா? சுத்தி இருக்கிற சமூகம் தான், குடும்பம் அல்ல. குடும்பத்துக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் உண்டு. லிமிடேஷனே இல்லாமல் தன்னை மீறி அளவுக்கு வளர்த்தக்கூடிய ஒரு இது திறமை வந்து சமூகத்துக்கு தான் உண்டு. சமூக அங்கீகாரம், ஒருவேளை சமூகத்துக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம வளர்ந்தே இருக்க முடியாது. அடிப்படையில வளர்ந்து குடும்பம் என்ன பெத்து போட்டாங்க, நாங்கெல்லாம் வளர்ந்தோம். நாங்க ஆடு மாடு வளர்ந்த மாதிரி நாங்களும் வளர்ந்தோம். குடும்பம் எந்த இடத்துல நம்மளை வளர்த்தி இருக்குது? இல்ல. தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கம், அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அடையாளம், என்னை நான் யார் என்பதை எனக்கு இன்னைக்கு இந்த சமூகம் தான் அடையாளம் காட்டியிருக்குது. என் குடும்பம் அடையாளம் காட்டல. என் குடும்பம் அதுக்கு தெரிஞ்சிருக்கும், குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே இவன் நல்லவன், இவன் நல்ல பேசுறவன், இவன் இப்படி. ஆனால் இந்த அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது சமூகம் என்ற என்னுடைய கருத்தினை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஆரூரன். தலைப்பை வந்து இன்னொருக்கார் ரீஸ்டேட் பண்ணியிருக்காரு இடையில. ஏன்னா எல்லாரும் வளர்ச்சி பத்தி பேசணும், அடையாள உருவாக்கத்திற்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காரு. அதுல ஒரு குறிப்பான ஒரு பாயிண்ட் நாம நோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபேமிலி ஹேவ் லிமிடேஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் அதை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக முடியும். ஒரு அளவு தான் அவங்களுடைய இதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டது. அதை தாண்டி இந்த சமூகம் தானே இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அதே கிரிக்கெட் பிளேயர்ஸ் தான். ஆனா அவங்கள தாங்கி பிடிக்கிறது தான் குடும்பம். ஆனால் வளர்த்து விடுறது அங்கீகாரம். இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை அங்கீகாரம். 2 முக்கியமான வார்த்தைகள், ஒன்னு லிமிடேஷன்ஸ், இன்னொன்னு ரெகக்னிஷன். இந்த வார்த்தைகளை அதிகமா அவர் பயன்படுத்தி நமக்கு வேற ஒரு பார்வையை திருப்பி இருக்கிறாரு. இந்த தனி மனித வளர்ச்சிக்கு சமூகம் தான் காரணம். குடும்பம் எந்த அளவுல, யாரையாவது உதாரணம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அந்த கேள்விக்கு பதில் நிச்சயமாக இவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நட்பு அப்படின்னா இவங்க பேர் வரும், உறவு அப்படின்னா இவங்க ஞாபகம் வரும், அன்பு அப்படின்னா இவங்க பேர் ஞாபகம் வரும், அரவணைப்பு அப்படின்னா இவங்க பேர் ஞாபகம் வரும், கல்வி அப்படின்னா இவங்க பேர் ஞாபகம் வரும், மோட்டிவேஷன் அப்படின்னா இவங்க பேர் ஞாபகம் வரும். 23 ஆண்டுகள் கல்வி பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்கு வகித்து ஒரு நம்மளுடைய வாசலுடைய சென்ற ஆண்டு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொடுத்த நம்முடைய ராதா மனோகரன் அவர்கள் இப்பொழுது உறவுகளே தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கத்திற்கும் காரணம் என்கின்ற தலைப்பிலே இப்பொழுது பேச வருகிறார். வாங்க மேடம். காரிலிருந்து இன்னொரு பேச்சாளர். நன்றி நடுவர் அவர்களே. காரில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. நடுவர் அவர்களுக்கும் எனதனிக்கும் எதிரணிக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஆரூரன் அண்ணா கேட்டாங்க, ஒருத்தரை சொல்லுங்க உறவுகள் அடையாளப்படுத்தி நிறுத்தின அப்படின்னா நான் இருக்கேனா? இந்த தலைப்பில் பேசுறதற்கு நான் மிகவும் தகுதியானவள் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தோடு இந்த தலைப்பை நான் ஏத்திருக்கேன். என் குடும்பமே இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமான குடும்பம் அப்படின்னு. எங்க அப்பா இறக்கும் பொழுது அம்மாவுக்கு வந்து 29 வயசு, 3 பெண் பிள்ளைகள், 29 வயதில் விதவையான ஒரு தாய் எங்க அம்மா. அப்போ என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு பதட்டம், 29 வயசு 3 பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன பண்ணுவாளோ தெரியல அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல அடுத்தது தொழிலை நடத்துவாளா, என்ன பண்றது, அம்மா வீட்டுக்கு போறதா, இங்க இருக்கு, இப்படி பதறிட்டு இருக்கிற பட்சத்துல சமுதாயம் எதை பத்தி கவலைப்பட்டுச்சு சரிங்களா? எங்க அம்மாவுக்கு வெள்ளைப்புடவை கொடுக்கறத பத்தி கவலைப்பட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு வெள்ளைப்புடவை வேண்டான்னு போராடி எங்க சித்தியெல்லாம் கலர் புடவை கொடுக்கும்போது சமுதாயம் ஏத்துக்கவே இல்லை. அப்படி ஒரு வேளை கலர் புடவை கொடுத்தீங்கன்னா கம்மல் போடக்கூடாது, வளையல் போடக்கூடாது, சங்கிலி போடக்கூடாது, சமுதாயத்துக்கு என்னங்க நடுவர்களை அதுல எல்லாம் பிரச்சனை, எங்க அம்மா இதெல்லாம் போட்டுக்கிறதுல. சோ அப்படியான சமுதாயம் எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தின பொழுதும் எங்க அம்மா சொந்தங்களால் கட்டமைக்கப்பட்டு
சொந்தங்களால் தாங்கி நிறுத்தப்பட்டு எங்க 3 பேரையும் வளர்த்தி ஆளாக்கி ஒரு தனித்த அடையாளமாக இன்னைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு எங்களுடைய குடும்ப அமைப்பு மட்டுமே காரணம். குடும்பம் உறவு அப்படிங்கிற ஏணியில ஏறிதான் அங்கீகாரத்தை அடைந்த குடும்பத்தில இருந்து வந்திருக்கேன்னா, அடுத்து வழிவந்த எங்களுடைய குடும்பத்திலயும் கணவருக்கு ஒரு தொழில்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஒரு பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நாங்க அந்த வீதியில பாதிப்பு ஏற்பட்டு எல்லா குடும்பத்துல எல்லாம் லாஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்ச பொழுது அந்த வீதியில இருக்கிறவங்க எல்லாம் எதுக்கு எங்க வீட்டை சுத்தி சுத்தி அத்தனை வாட்டி நடந்தாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சிலரெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி அந்த வீதியில பார்த்ததே இல்லை. பாப்பாங்க, அங்கங்க நின்னு பேசுவாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்காக நம்மள பாக்குறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அவருடைய அண்ணா 2 பேரும் வந்து சொன்னாங்க, நீ கவலைப்படாதப்பா, நம்ம சொத்தெல்லாம் வித்தி நம்ம கட்டி காப்பாத்திக்கலாம், உயிரை மட்டும் ஒண்ணு காப்பாத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த நிமிஷமே அந்த சொத்து பத்தை எல்லாம் வித்து எங்களோட கடனை கட்டினாங்க. அதே மாதிரி என்னுடைய கணவர் ஆகட்டும், என்னோட குழந்தையாகட்டும், நான் 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம கடைக்கடையா வீடு வீடா புடவை தூக்கிட்டு போய் வித்துட்டு இருந்தேன். அப்போ தூரத்து உறவுல இருந்து ஒரு அத்தை வந்தாங்க. தூரத்து உறவு ஒரு அத்தை வந்து சொன்னாங்க, ஐயோ கண்ணன், இப்படி புடவையெல்லாம் தூக்கிட்டு போய் விற்கிறத பார்த்தா கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போய் ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அந்த அடித்தளத்திலிருந்து நான் வந்திருக்கேன். ஆனா நான் ஸ்கூல்ல சேர்த்து விடும்போது 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தேன். என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய தாயும் என் குடும்பமும் உறவும் என்னை தாங்கி பிடித்து நான் பல பட்டங்கள் வாங்கி இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு அங்கீகாரமான ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு காரணமாக பின்புலமாக இருந்தார்கள். அப்படிங்கிறதுல வாழும் உதாரணமா நான் இருக்கேன் அப்படிங்கறத ஆரூரனாக்கு நான் சொல்லிக்கிறேன். நடுவர் ஐயா போய் பிஎஸ்ஜி காலேஜ்ல வந்து கொண்டாடினாங்களாம். அது யூடியூப்ல எல்லாம் வந்துச்சான். நடுவர் ஐயா அவருக்கான இடத்தை அடைஞ்ச பின்னாடி ஆடுனங்காட்டி நீங்க கொண்டாடுறீங்க. இதுவே ஒரு சம்பாதிக்க இது இல்லாம ஒரு வாழ்க்கையில முன்னேறாத ஒரு தாடி இருந்தா இந்த சமுதாயம் என்ன பேசியிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பேச்செல்லாம் கேட்டிருக்கோம். பல இடங்களில் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதனால சமுதாய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் மட்டுமே ஆட முடியும், இல்லைன்னா ஆட முடியாது. அந்த அங்கீகாரத்துக்கு வர்றதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடிய சாக்ரிஃபைஸ், குடும்பத்துல கொடுக்கக்கூடிய சப்போர்ட் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம் இந்த வார்த்தைகள் இதுதான் ஒருத்தனை கொண்டு சமுதாயத்துல நிறுத்தும். ஒரு பண்பட்ட மனிதனை மட்டுமே சமுதாயம் அங்கீகரிக்கும். அந்த பண்பாட்டுக்கு பின்னாடி குடும்பத்தின் பங்கும் உறவுகளும் பங்கும் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் பண்பட்ட பின்னாடி அங்கீகரிக்கிறதுக்கு கொண்டாடுறதுக்கு சமூகம் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலத்தில் குடும்பம் தான் பெரும் அளவில் நிற்கிறது. நம்ம எல்லாருமே கொண்டாடிய ஒரு படம் வந்து சுதா கோங்கரா அவர்களுடைய சூரரை போற்று. அந்த சூரரை போற்று படத்துல வந்து நம்ம பார்த்தோம் அவர் எவ்வளவு தூரம் சூர்யா போராடி, மாறா அப்படிங்கிற கேரக்டர், பொம்மிங்கிற கேரக்டர் தொடர்ந்து அந்த குடும்பம் வந்து அவரை வந்து ஊக்குவிச்சு எடுத்துட்டு வருவாங்க. இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்து வந்து கோபிநாத் அப்படிங்கிற ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அந்த கோபிநாத் அவருடைய ரியல் லைஃப்லயும் அவருடைய மனைவி பார்கவி இதே மாதிரி ஒரு ஃபன் வேர்ல்ட் ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பேக்கரியை நடத்தி அவங்க அதன் மூலியமாக ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு தன்னுடைய கணவருக்கும் உறுதுணையாக நின்று அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த கதை படமாக மாறியது. அந்த இடத்துலயும் ஒரு மனைவியும் குடும்பமும் தான் இருந்திருக்காங்க. படத்துல கூட கடைசியில மனைவியும் குழந்தையும் தாயும் தான் ஏறி உட்காருவாங்க, ட்ரையல்ல இருந்தா பாக்கலாம் இல்லைன்னா விட்டுறலான்னு. சமூகம் ஒருத்தன் முன்னேறும் பொழுது எவ்வளவு தூரம் இழுத்து கீழே விடும் அப்படிங்கிறதுக்கு அந்த படம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கு. பெனு அப்படின்னு சொல்லி ஒரு IFS ஆபீசர் இருக்காங்க, சென்னையை சார்ந்த ஒரு பெண்ணு. அந்த பெனுவுக்கு வந்து பிறவியிலேயே பார்வை கிடையாது. பிறவியிலேயே பார்வை இல்லாத ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தைய கொண்டு போய் சமூகத்துக்குள்ள நுழைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் குழந்தைய வச்சிருக்கோம், ஆரோக்கியமான குழந்தைகளை வச்சிருக்கோம். அந்த பெனுவுக்கு வந்து ஒரு காலகட்டத்துல UPSC போய் சிவில் சர்வீஸ்ல வரணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதற்காக அந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு தூரம் போராடி இருக்காங்க தெரியுங்களா? அப்பா அந்த குழந்தைக்கு படிச்சுட்டே இருப்பாராம், அந்த குழந்தைக்கு படிச்சு காமிச்சுக்கிட்டே இருப்பாராம். அம்மா தொடர்ந்து உட்கார்ந்து அந்த குழந்தைய ஊக்கப்படுத்தி எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, எங்கெல்லாம் கிளாஸுக்கு கூட்டிட்டு போக முடியும்னு கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை UPSC எக்ஸாம் எழுத வச்சு ஒரு IFS ஆபீசராக இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. தொடர்ந்து சமூகம் சப்போர்ட் பண்ணாதுன்னு நான் சொல்லல, ஒரு இடத்துல சேச்சுரேஷன் வந்துரும். ஆனா குடும்பம் மட்டும்தான் தொடர்ந்து அயராமல் பாடுபட்டு ஏதோ ஒரு விதத்துல மோட்டிவேட் பண்ணி அது பண உதவியா, மாரல் சப்போர்ட்டா எது கொடுக்கணுமோ அதை தொடர்ந்து கொடுத்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து அவங்களை கொண்டு சமூகத்துல கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் கொண்டாடுவோம், அங்கீகரிப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப அங்கீகாரம்ங்கிறது ஒரு நல்லா வாழ்றவனுக்கும் ஒரு தொழில்ல வளர்ந்தவனுக்கு மட்டுமே சமுதாயத்தில இருந்து கிடைக்கும். அது அந்த இடத்துக்கு வர முடியாதவனை சமூகம்
அங்கீகரிக்கவே அங்கீகரிக்காது. நண்பர்களாகட்டும், சமுதாயமாகட்டும். இப்போ ஒருவருக்கு உடம்பு சரியில்லை, படுத்துறாங்க, ஒரு கை கால் முடியல, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஏதோ ஒரு சூழ்நிலை, எந்த இடத்துலயானாலும் உறவுகள் தான் இறுதி வரை நின்று மூச்சு முட்டி போராடி வளர்ச்சிக்கும் அங்கீகாரத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் என்று கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். ஏன்னா கிடைக்கிறது 5 நிமிஷம். அதுக்குள்ள எதிரணியினோட வாதத்துக்கும் ஒரு எதிர்வாதம் வைக்கணும். அது போக நீங்க ப்ரிப்பேர் பண்ண கருத்துக்களையும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு சவாலான ஒரு 5 நிமிடம் தான். ஆனா அதை எல்லாருமே சிறப்பா செய்றீங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஸோ ராதா மேம் பேசுறாங்க அப்படின்னாவே நிச்சயமாக அதுல வந்து ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்கும், இன்ஸ்பைரிங் ஆன ஒரு விஷயங்கள் சிலதெல்லாம் இருக்கும். அது கரெக்டா இன்னைக்கு தலைப்பு ஒட்டியே வந்தங்காட்டி அவங்களுடைய அந்த 3 உதாரணங்கள் மிகச் சிறப்பானது ஒரு உதாரணம். அது வந்து நமக்கு அது வந்து தோணுது. அதாவது ஆரூரன் அவர்கள் சொல்ற மாதிரி சமூகம் தான் இதெல்லாம் பண்ணுதுனாலும் பேஸ் ஏற்படுத்தி தராம எங்க போய் அந்த சமுதாயத்துல போய் என்ன பண்றது, எங்க சுத்திட்டு இங்கதானே வந்தாகணும், டில்லிக்கு ராஜானாலும் பாட்டிக்கு பேரன் தானே, அதுதானே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க வச்சிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள், ஒரு சிறப்பான பேச்சு. இவங்களுக்கு ஒரு கவுண்டரும் கொடுக்கணும், அதே சமயம் அவங்க கருத்தையும் மறுபடியும் இழுத்துட்டு போகணும் பார்வையாளர்களை சமூகம் பக்கம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான நபர். ஒரு பாட்டு, டான்ஸ் இதுல எல்லாம் ரொம்ப விருப்பமானவங்க. ஜேசிஏல ஜோன் ட்ரெய்னர் ஒரு சர்டிபிகேட் பெற்ற ஒரு பயிற்சியாளர். அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் ஸ்பீக்கர் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர். நம்ம வாசலுடைய குயில் பாடி கேட்டிருக்கோம், இன்னைக்கு குயில் பேசி நாம கேட்க போறோம். தனி மனித வளர்ச்சிக்கு சமூகமே பெரும் பங்கு வகிக்கிறதுன்னு பேசுறதுக்காக வராங்க லோகேஸ்வரி. வாங்க லோகேஷ். நடுவர் உள்ளிட்ட இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். மிகச் சிறப்பானது ஒரு தலைப்பு. தனி மனித வளர்ச்சி மற்றும் அடையாள உருவாக்கத்தில் அதிக பங்களிப்பது உறவுகளே சமூகமே அப்படிங்கிறது. இப்போ எனக்கு முதலாவதா நான் இதை எப்படி ஆரம்பிக்க போறேங்கிறதுல இப்ப இந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவங்க எல்லாரும் பேசும் பொழுது ஓகே, எனக்கு முன்னாடி சொன்னவங்க எல்லாருமே நிறைய படைப்பாளர்கள், நிறைய அனுபவசாலிகள். அப்ப அவங்க சொன்னதுல இருந்தே நான் நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டேன். குறிப்பா எனக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் தோணுச்சு, நம்ம அடையாளத்தை காட்ட விரும்புறோமோ அங்க இருந்துதான் நமக்கு வளர்ச்சி அண்ட் நம்ம உருவாக்கமும் அங்கதான் நடக்குது அப்படிங்கறத நான் முழுசையா நம்புறேன். என்னுடைய அடையாளத்தை நான் அந்த சமூகத்துக்கு தான் காட்ட விரும்புறேன். அப்ப அங்கிருந்துதான் எனக்கான அதாவது என்ன சொல்றது, பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அப்போ அங்கதான் எனக்கு அடையாளம் கிடைக்குது, அங்கதான் பிளாட்ஃபார்மும் கிடைக்குது. இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாவும் சொல்லியிருந்தாங்க, ஆரூரன் சார் கூட சொல்லியிருந்தாரு, கண்டிப்பா உறவுகள் எந்த பங்களிப்புமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்மளுடைய வளர்ச்சியில அல்ல நம்மளுடைய அடையாளத்துக்கான இதுல வரும்போது தாங்கி பிடிக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நானும் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கண்டிப்பா நான் எப்பெல்லாம் சோர்ந்து போறேனோ அவங்க தாங்கி பிடிப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் பாராட்டுவாங்க. அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சமூகம் இருக்குது இல்லையா, அது என்ன கிரிட்டிசைஸ் பண்ணும். இப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் நல்லா பேசும்போது நான் நல்லா பேசினேன், சூப்பரா பேசினேன், நான் கை தட்டும். நான் கொஞ்சம் டவுனா பேசிட்டேன், நல்லா பேசல அப்படிங்கும்போது மூஞ்சிக்கு நேரம் சொல்லும், நீ நல்லா பேசல அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன், இன்னும் என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு என்னோட இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நான் உழைக்கிறேன். அப்போ என்னுடைய தனி மனித அந்த வளர்ச்சியில பெரும் பங்கு நிச்சயம் சமூகத்திற்கு உண்டு. ஏன்னா அதை நேரடியா மூஞ்சிக்கு நேரா சரியோ தப்போ அதை சொல்லிடும். அதே மாதிரி என்னுடைய அடையாள உருவாக்கம். இப்போ சின்னதுல இருந்தே நல்லா வாய் பேசிட்டே வர்றேன் அப்படிங்கிறப்ப கிளவி மாதிரி பேசுற, வாயாடி அப்படிங்கிற அந்த அருமையான வார்த்தைகள் எல்லாம் உறவுகள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது இங்க வெளியே ஒரு மேடை கிடைக்குது. மேடையில பேசும் பொழுது பேச்சாளர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் கிடைக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அப்போ இங்க எனக்கு அடையாளத்தை கொடுக்கறது சமூகம் தான். இங்க என்னன்னா, அவர்களுக்கு அது ஒரு விஷயமாவே பார்க்கப்படுறது இல்லை. இது எல்லாம் அப்படின்னு ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. நான் சின்னதுல இருந்தே பேசுவா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன பேசுறேன்னு காது கொடுத்து கேட்கறது இந்த சமூகம். அதனால எனக்கு அந்த அடையாளம் கிடைக்குது. கோபி அண்ணா சொன்னாரு, செல்வராகவன் அப்படிங்கிற அண்ணன் தனுஷ்காக இது பண்ணாரு, வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா அவரை நடிகராக அங்கீகரித்தது இந்த சமூகம். ஆனா தனுஷ் ஒரு விஷயம் சொல்லுவாரு, இங்க நான் முதலா அந்த படத்துல நடிக்கும் பொழுது அங்க என்னை சுத்தி அத்தனை கிரிட்டிசிசமையும் நான் ஃபேஸ் பண்ணேன். பாக்குறக்கு ஆள் இவ்வளவு மோசமா இருக்கான், இந்த வார்த்தைகள் தான் நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கடா அப்படின்னு சொல்லி அவர் நிக்க வச்சிருக்கு. இதை பல மேடைகள்ல அவர் சொல்லியிருக்காரு.
அண்ட் இதேதான் விஜய் சாருக்கு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வளர்ந்த ஒரு குடும்பத்துல இருந்து, அதாவது ஆல்ரெடி ஜெயிச்சு வந்த ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப எந்த சப்போர்ட்டுமே இல்லை, என் பேரண்ட்ஸ் அவ்வளோ நல்லா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பர்சனா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களோ தெரிஞ்சவங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் வாய்ப்புகளை தேடி கொடுத்திருப்பாங்க. இப்போ அதே மாதிரிதான் இப்போ செல்வராகவனுடைய அவர் தந்தையான கஸ்தூரிராஜாவுக்கு நண்பர்கள் மூலமாவோ தெரிஞ்சவர்கள் மூலமாவோ இப்படி இந்த சமூகத்தின் மூலமாக தான் வாய்ப்புகளும் அந்த ஒரு அடையாளமும் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த அடையாளத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு அவர் தன்னோட வளர்ச்சி அடைஞ்சாரு, அவருக்கான அடையாளம் கிடைச்சது, தன்னுடைய குடும்பத்துக்கும் அது கிடைக்கணும்னு அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. மகனுக்கு ஒரு வாய்ப்பு ஏதோ வாங்கி தந்திருக்கலாம். அந்த மகன் அந்த வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு தனக்கான அடையாளத்தை இந்த சமூகம் கொடுக்க அவர் உருவாக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா ஒழுக்கத்தை பத்தி சொன்னாங்க. ஒழுக்கம் கத்துத்தரதே பெற்றோர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இங்க சொன்னாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் சொல்லி தருவாங்க. ஆனா இந்த குழந்தைகளுடைய பெரும்பான்மையான நேரம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் மற்ற சக குழந்தைகளோட தான் இருக்கு, அதாவது சமூகத்தோட தான் சேர்ந்து இருக்கும். அவங்க அங்கிருந்துதான் அந்த ஒழுக்கத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வாங்க போங்கன்னு பேசுறதுல ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆசிரியர்களுடைய அந்த ஒரு இதுல இருந்து தான் வர ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஆசிரியர் ஒரு பொண்ணை பாராட்டுறாங்க. இவ பாரு எப்பயுமே காலையில வந்ததுல இருந்து அந்த தலைய கொஞ்சம் கூட என்ன பண்றது கலையாம அப்படியே போறான்னு யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைய சொல்றாங்கன்னா மத்த குழந்தைங்களுக்கும் அவங்க மாதிரி இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த சமூகத்தை பார்த்து அதுல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த பார்த்து நானும் அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்ப இதுல பெரும் பங்கு என்ன அப்படின்னா நிச்சயம் சமூகத்துக்கு உண்டு. ஆனா நம்ம உறவுகளை விட்டு கொடுக்க முடியாது. அதனால உறவுகளே அப்படிங்கறத சொல்லணும். அவர்களுடைய பங்களிப்பு நிச்சயம் இருக்கிறது, ஆனால் அதிகமான பங்களிப்பு சமூகத்திடமிருந்தே நமக்கு கிடைக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, சரியா 5 நிமிடம். நீங்க கரெக்டா 2 செகண்ட் இருக்கும்போது முடிச்சிருக்கீங்க. அதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க இந்த சமூகத்துல வாங்கின மெடல் எல்லாம் பேக்ரவுண்டா வச்சு நீங்க அந்த இதுல உட்கார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சு பண்ணீங்களா அப்படின்னு தெரியல. யசோதா மேம் கூட புத்தகங்கள் எல்லாம் பின்னாடி வச்சிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு அடையாளம் நமக்கு நாங்க ஒண்ணு பாக்குறோம், அதை ஒரு அடையாளமாக பாக்குறோம். ஸோ சமூகம்தான் அப்படிங்கிறத இவ்வளவு அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா அகெயின் அரூர் அண்ணா பாயிண்ட்ல இருந்து தாங்கி பிடிப்பதுதான் இது. ஆனா அதுக்கப்புறம் வெளியே வளர்ச்சிக்கு நண்பர்கள் சமூகத்தை பார்த்து நிறைய கத்துக்கிட்டு டெவலப் ஆகிறோம் அப்படிங்கிற கற்றல் எங்க அதிக நிகழுது. ஏன்னா வளர்ச்சிக்கு கற்றல் முக்கியம். அப்ப கற்றல் எங்க நிகழுதுங்கிற ஆங்கிள் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலி ஒரு பேலன்ஸ்டா தான் போகுதுன்னு நான் சொல்லணும். இந்த பட்டிமன்றம் இன்னும் எந்த பக்கமும் யாரும் சாய முடியாத மாதிரி மாத்தி மாத்தி நீங்க தாங்கி பிடிக்கிறீங்க. அது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. அப்படின்னா இப்போ கொஞ்சம் நம்ம இறுதி இதுக்கு வந்திருக்கோம். இப்போ 2 அணியிலுமே 4 பேச்சாளர்களும் பேசிட்டாங்க. இப்போ கடைசியா ஒரு ஓவருக்கு 20 ரன் தேவை 2 அணிக்குமே. அதனால இது சூப்பர் ஓவர் மேட்ச். ஸோ இப்போதைக்கு டை. இப்ப சூப்பர் ஓவர் விளையாடுறதுக்கு 2 கேப்டன் வரப்போறாங்க. அதுல உறவுகளே அந்த தலைப்புல இருந்து பேசக்கு தான் நம்ம கேப்டன் வராரு. இவர் நம்ம காப்பீட்டு துறையில ரொம்ப ஆர்வமிக்கு ரொம்ப வருஷமா அதுல பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நாலேஜ் அதுல இருக்கும். எப்ப எந்த சந்தேகம் கேட்டாலும் அதுல ஒரு வாண்டடா நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கும் நம்ம வாசல் இருக்கிற பெரும்பாலான பேருக்கு இந்த ட்ரீடிங் டிராவலிங் அப்படிங்கிற விஷயம், அப்புறம் அந்த பாட்டு கேட்பது என்பது எல்லாருக்குமே பிடித்தது. இவரும் அதற்கு விதிவிலக்கல்ல. அது போக இவருக்கு ஓட்டமும் ரொம்ப பிடிக்கும். இந்த உறவுகளே என்கின்ற அணியை தலைமை தாங்கி இன்று தன்னுடைய கருத்தோடு அடுத்த ஒரு கருத்துக்கும் எதிர்வாதமும் வைத்து ஒரு நிறைவுரையாக தன்னுடைய கருத்தை வைக்க வந்திருக்கின்றார் நம்முடைய உறவுகளே என்றும் தலைப்பில் பேச வந்திருக்கிற நந்தகுமார் அவர்கள். வாங்க கேப்டன். வணக்கம். வணக்கம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களால் எனதணியும் எதிரணிக்கும் மற்றும் பங்கேற்பாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் எனது மாலை வணக்கம். இந்த தனி மனித வளர்ச்சியில பங்களிப்பது உறவுகளா இல்ல சமூகமான்றதுக்குள்ள ஆரூர் அண்ணா சொல்லியிருந்தாரு, இந்த சமூகம் தான் ரெகனைஸ் பண்ணுது, ஸோ அதுதான் அந்த பங்களிப்புல பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தாரு. இந்த சமூகம் ஒரு தனி மனிதன் வெற்றி பெறும் வரை வீண் முயற்சி எங்கும், வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு கொண்டாடும். ஸோ
அதுதான் நடுவர் அவர்களே. நம்ம அதாவது அந்த சமூகத்துல நம்ம வெற்றி இல்ல சாதனையாளர் நம்ம எந்த இதை எடுத்துட்டாலும் அதுக்கு பின்புலத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த உறவுகள் தான். இந்த லோகேஸ்வரி மேடம் சொன்ன மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த சமூகம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும், நல்லா இருக்கிறத ரெகனைஸ் பண்றாங்க, கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இப்போ ஆர்வலன் உங்களுக்கே சொன்னாரு, ஜேசிஏல வந்து நிறைய ஜோன் ட்ரெயின் எல்லாம் இருந்தாங்க. பட் இன்னைக்கு இருக்கிறதுல ஜேசியோடைய உங்களுடைய நிலைப்பாடும் எனக்கு தெரியும். ஏன்னா அதே இந்த சமூகம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவா அசர்ட்டிவா இயங்கக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு அதுல பங்கு கொள்ளாம இருக்கிறதும் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அது ஆனா அந்த கேப்பையும் வந்து உங்களோட உறவுகள் வந்து எப்படி உங்களை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க நினைச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே. தென் லோகேஸ்வரி மேடம் சொல்லியிருந்தாங்க, என்னை நான் வாயாடின்னு சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் உறவுகள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய கணவர் கார்த்தி, நீ அப்படி இருக்க வேணாம், நீ இன்னும் வந்து நீங்க கண்டென்ட் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு நிறைய புக்ஸ் கொடுத்து டிப்ஸ் கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு ஜோன் ட்ரெயினரா மாத்தி இன்னைக்கு அழகு பாக்குறது யாரு அப்படின்னா அவரோட உறவான கணவன் கார்த்திக் தான். ரெண்டாவது வெங்கடாச்சலம் சார் சொல்லியிருந்தாரு, நான் பசங்களை வந்து சேர்த்தறதுக்கு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, ஒரு வெற்றியாளர்கள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஒரு 6 குணாதிசயங்கள் பேசிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒரு நேரம் தவறாமை, ஒரு பஞ்சுவாலிட்டி, ஒரு நேர்மையா இருக்கிறது, ஒரு பெர்சிவரன்ஸோட, அதாவது ஒரு தடங்கள் வந்தாலும் ஒரு தோல்வி வந்தாலும் அதை தாண்டி அடுத்து போகணுங்கிற ஒரு பெர்சிவரன்ஸ், இந்த வேட்கை, நம்ம நிறைய கத்துக்கணும் நிறைய பழகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி பேசிக்கா ஒரு 6 குவாலிட்டிஸ் நம்ம சொல்றோம். இந்த 6 குவாலிட்டிஸ்க்குமே என்ன அப்படின்னா எந்த படிப்பறிவும் தேவையில்லை. இது வந்து நம்ம பேரண்ட், நம்ம அப்பா அம்மா, தாய் சிறந்த கோயும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொரு அப்பாவும், ஒரு சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நிறைய அப்பாக்கள் வந்து அவங்களோட குழந்தைகள் வந்து தன் தோளின் மேல் ஏற்றி அழகு பார்ப்பதற்கும் அவங்களுக்கு அந்த தேவையான அந்த டிசிப்ளின் ஆகட்டும், அந்த கேரக்டர் வந்து விதைக்கிறது யாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த உறவுகள் தான் நான் சொல்லுவேன். இதுக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒண்ணு கமலஹாசன் சொல்லியிருப்பாரு, அதாவது கொஞ்சம் தொழில் கிட்டத்தட்ட இருண்டு போச்சுன்னு நினைக்கிறப்ப வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து ஒரு கழிப்பறை கழுவுறவனாக இருந்தாலும் இந்தியாவில் மிகச்சிறந்தவனாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகமான சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய மாறினேன் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. சோ அந்த உத்வேகம், அந்த சப்போர்ட்டும் அந்த வளர்ச்சிக்கு எங்க பேசிக்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குடும்பமா தான் இருக்குங்க. ரெண்டாவது, நம்ம ஊர்ல இருந்து ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து எடுத்துட்டு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா 1990-95 வந்து மில்கி மிஸ்ட்னு ஒரு நிறுவனம் பாலை கொள்முதல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 60,000 விவசாயிகள்ட்ட இருந்து பால் கொள்முதல் பண்ணி பால் விற்பனை மட்டுமே பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து அசாம், மேகாலயா வரைக்கும் ஒரு ட்ரக் அனுப்பிச்சுட்டு ஒரு பிசினஸ் நடத்துற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னா அது அவங்க அப்பா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. முன்னாடி வந்து பண்ணப்போ சிலது கொஞ்சம் தொழில விரிவாக்கம் இந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்றப்பெல்லாம் வந்து சமூகம் பெருசா பங்களிச்சதுங்கிறத தாண்டி மேபி அதுக்கு அங்கீகாரம் இப்ப சமூகம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதுக்கு அதை முன்னோக்கி போறதுக்கான ஒரு விடாமுயற்சியும் அதுக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அவர் சொல்லியிருப்பாருங்க. சோ நடுவர் அவர்களே, நம்மளுடைய வளர்ச்சி கண்டிப்பா நம்மளுடைய அந்த குணாதிசயங்கள் மூலியமா தான் இருக்கு. இந்த மரம்ங்கிறது வந்து அந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாதிரி, அதை தாங்கு பிடிக்கும் குடும்ப உறவுகள்ங்கிறது வந்து அந்த மண் மாதிரி, அந்த மண்ணில் இருந்த சுவை தான் உங்களுக்கு கனியா சுவையா கொடுக்குமே தவிர இந்த சமூகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். ஆனா தனிமனித வளர்ச்சி அந்த அடையாளப்படுத்துதல் வந்து குடும்பத்தோட பங்கு மிகப்பெரிய பங்குங்கிறத சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி. வாழ்த்துக்கள். கேப்டன்ஸ் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப உண்மையிலேயே நானும் பார்வையாளர்கள் மாதிரி சொல்றேன். இவங்க பேசும்பொழுது இது சரியா இருக்கிற மாதிரி தெரியுது, இவங்க பேசும்போது இது சரியா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க பேசும்பொழுது உண்மையிலேயே நான் கிட்டத்தட்ட இந்த பக்கம் சாஞ்சிட்டேன். என்னன்னா நீங்க சொல்லும் போது எனக்கு அது சம்பந்தமான உதாரணங்கள் சிலதெல்லாம் தோணும் பொழுது, அட ஆமா, இந்த சமூகம் எப்ப கொண்டாடுது? ஒரு கஷ்டப்பட்டு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி, உறவுகள் சப்போர்ட் பண்ணி கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்து நிறுத்ததுக்கு அப்புறம் அங்கிருந்துதான் அது தூக்கிட்டு போய் கொண்டாடுது. அது வரைக்கும் இந்த சமூகம் வந்து இந்த கேட்ச் தம் யங் மாதிரி எல்லாம் ஒரு திட்டங்கள் இல்லை. அவங்கள சிறு வயதிலேயே பார்த்து நர்ச்சர் பண்ணி ஒரு சமுதாயத்துல அடையாளத்தை உருவாக்குறதுக்கெல்லாம் இன்றைக்கு அமைப்பு இல்லை. அதையெல்லாம் குடும்பம் தான் செஞ்சு கொண்டு வருது. ஒண்ணு. இன்னொன்னு, எப்பேற்பட்ட வளர்ச்சிக்கும் கேரக்டர்ஸ் முக்கியம்னு சொல்றீங்க. அந்த கேரக்டர் தான் அவனோட growth தீர்மானிக்குது. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்ல பண விஷயத்துல டிசிப்ளின் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேரக்டர் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த கேரக்டர் எல்லாம் நம்முடைய பெற்றோர்களோ உறவினர்களோ ஏதோ ஒரு வகையில இல்ல அவர் பண்ற வியாபாரத்தை பார்த்து, அப்பா பண்ற வியாபாரத்தை பார்த்து சில குணாதிசயங்கள் கத்துக்கும் போது அதை தொழில அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய வளர்ச்சி வருது. அப்ப இந்த கேரக்டர் உருவாக்கம் வளர்ச்சிக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. அந்த கேரக்டர் உருவாக்கத்துல குடும்பத்துக்கு பெரும் பங்கு
இருக்கிறது என்பதை மிக அழகாக நந்தகுமார் சொல்லியிருக்காரு. நடுவர் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா கடைசி பேச்சாளர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நடுல கொண்டாந்து என்ன நிறுத்தினாதான் நான் ஏதாவது ஒரு தீர்ப்பு வழங்க முடியும். இப்போதைக்கு இந்த பக்கம் சாஞ்சிருக்கேன். இனி அந்த டீமுடைய லாஸ்ட் பேட்ஸ்மேன் கேப்டன், அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல இருக்காரு. அவர் ஒரு சுயம்பு தான். அவர் வந்து தன்னைத்தானே அந்த கல்வியின் மூலமாக உயர்த்தி கொண்டு அந்த வெளிநாட்டுல இருந்தாலும் அதுல நல்ல, அதாவது அதை ஒரு வரமாகவும் நினைக்கின்றார், சில நேரம் வெளிநாட்டில் இருப்பது சாபமாகவும் நினைக்கின்ற ஒரு பர்சனாலிட்டி அவர் இன்னும் வந்து என்ன சொல்றதுங்க, தன்னுடைய பல மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை வந்து படிப்புக்கு ஒரு சமூக பொறுப்போடு மாணவர்களுடைய படிப்பு உதவிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். அதை வந்து அவர் சாதனை லிஸ்ட்ல வைக்கல, தனக்கு இதனால் செய்வதனால் தனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு நம்ம சக்திவேல் மனசுல நினைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் இன்னைக்கு தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கத்திற்கும் பெரும் பங்கு வகிப்பது சமூகமே என்னும் தலைப்பிலே நிறைவாக பேச அந்த அணியின் தலைவர் சக்திவேல் அவர்கள் வருகிறார். வாங்க சக்திவேல். ஈரோடு வாசல் என்ற சமூக அமைப்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதை ஒரு சமூக வணக்கமா கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இங்க எல்லாருமே சமூகமா தான் உட்கார்ந்து உரையாடி கொண்டிருக்கிறோம். இங்க எந்த உறவு முறையும் நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இந்த அமைப்பிலிருந்தே ஆரம்பிப்போம். எப்படி சமூகமா இணைந்தோம் அப்படின்னு, என்ன காரணத்தினால இணைஞ்சோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எல்லாரும் இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் பாடின பாட்டையே சொல்லுவோம். அண்ணன் என்ன, தம்பி என்ன, சொந்தம் என்ன, பந்தம் என்ன, சொல்லடி எனக்கு பதிலை, நன்றி கொன்ற உள்ளங்களை கண்டு கண்டு வெந்த பின்பு என்னடி எனக்கு வேலையும் அப்படின்னு. இந்த உறவு நம்மளை எப்படி ஒரு நம்ம தலைவரை அந்த படத்துல உதாசீனப்படுத்தி கஷ்டப்படுச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இளையராஜா கூட நம்மளை கைவிடாம, உறவுகள் கைவிட்ட இடத்துல கூட இளையராஜா கைவிடாம ஒரு அற்புதமான பாட்டு அவர்கள் போட்டிருக்காங்க நடுவர் அவர்களே. நம்ம உறவுகளை இருக்குமே, நம்பி நம்பி வெம்பி வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடி இந்த உண்மையை சொன்னவன் ஞானி. பாருங்க, அங்க ஞானியாவே ஆயிடுறாங்க. நம்ம உறவுகளாலதான் ஆனது, அது சமூகத்தினால இல்ல. அவ்வளவு கஷ்டப்படுத்தின அந்த சமூகம், அந்த உறவுகள் வந்து உறவுகள் கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷனை மீட்டெடுத்து கொண்டு வந்து சமூகம் தானே பின்ன இந்த படத்துல. அதே மாதிரி பல இடங்கள்ல பாருங்க, உறவுகளை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம வந்து முன்னேறிட்டு வரோம். ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து முன்னேறி வரும்போது பல பேர் பார்த்துருக்குறோம். அந்த ஒரு 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 உறவுனாலேயோ ஒரு உறவு இதுலயோ வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம். அதே நேரம் மேல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம நொடிஞ்சிடறோம், விழுந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உறவு வந்து நிக்காதுங்க. கண்டிப்பா சமூகங்கள் தான். சமூகத்தில் இருக்கிற நண்பர்களும் கூட இருக்கிற எல்லாரும் தான் வந்து நிற்பாங்க. பல பேர் சொல்றாங்க போனா போகுதுன்னு சொல்றது. போனா போகுதுன்னு சொல்றது வந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற நண்பர்களா தான் இருப்பாங்களா வழிய கட்டாய உறவுகளா இருக்காதுங்க. நிறைய பேரு தூக்கம் வர முடியல, தூங்க கூட முடியல, அந்த அளவுக்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த இடத்துல ஒரு நண்பனுக்கு ஒரு கால் பண்ணி பாருங்க, ஒரே ஒரு போன் கால் கொடுங்க, உடனே உங்க நண்பர் கூப்பிடுவார். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வா, நம்ம இதெல்லாம் விட்டு வெளியில வரலாம் அப்படின்னு. அது எதுக்கு கால் பண்ணுவாருங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனா கட்டாயம் உங்க நண்பர் கால் பண்ணத்தான் செய்வார், வீட்டுக்கு அழைச்சுதான் செய்வார். இல்லைன்னா வா எல்லாம் ஒரு இடத்துல போய் சந்திக்கலான்னு தான் கூப்பிடுவார். ஸோ அதனால உறவுகளை விட இந்த சமூகம் தான் நமக்கு வந்து எப்பவுமே தாங்கி பிடிக்குது, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது அப்படிங்கறதா உண்மைங்க. கோபி அவங்க சொன்னாங்க, குழந்தை பருவத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிச்சுட்டு போகுது. குழந்தை பருவத்துல ஆரம்பிக்கிறது இல்லைங்களே, அதுக்கு பிறகு பாருங்க அதே அண்ணன் தம்பி உறவுகள்லாம் பிச்சுட்டு போறது எங்க, நம்ம பெருசாக அந்த இடத்துல சமூகம் தான் வந்து நம்மளை தாங்கி பிடிக்குது. ஸோ அதோட வந்து சமூகத்தை வந்து நீங்க குறைவா எடை போடவே முடியல அப்படிங்கறதா உண்மைங்க. அதே மாதிரி யசோதக்கா வந்து தொழில் தோத்த உறவுகளை காப்பது அப்படிங்கறதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் கண்டிப்பா கிடையாதுங்க. தொழில்ல நாம நலிவடைஞ்சிட்டோம், அதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சது அப்படின்றத உறவுகள் நீங்க ஒரு விசேஷங்கள்ல போய் நின்னோம்னாவே தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கறதா உண்மை. அதுக்கு தான் அந்த காலத்திலேயே பழமொழி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, கடல் வெற்றி கருவாடு தின்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து குடல் வெற்றி செத்ததம் அப்படின்லாம் ஒரு பழமொழி இருக்குது. அதாவது நம்ம வந்து உறவுகள் காப்பாத்துவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ண அவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கறத உண்மைங்க. இதுதான் உண்மையான நிலைமையும் கூட இன்னைக்கு. அதே மாதிரி நம்ம கதிர் அவருங்க சொன்னாங்க,
பிரபு நம்ம நடுவர்களை வச்சு ஒரு ஒரு சின்ன காமெடியா கூட சொன்னாங்க. அதாவது அவங்க வீட்டுல வந்து அவங்க மனைவியும் மகனும் ஆட வச்சு பழக்கித்தான் அவங்கள ஒரு பெரிய டான்சர் ஆக்குனாங்க அப்படின்னு. அதெல்லாம் உண்மை இல்லை. அவங்க வச்சு ஆட்டி வச்சு பழக்கினதுலதான் பிரபு பெரிய டான்சர் ஆயிட்டாங்க. அதுதாங்க உண்மை. என்ன நடுவர்கள், அதான உண்மைதானுங்க அது. உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேங்க. அந்த ஆட்டி வச்சது அப்படிங்கிறது என்னன்னு எல்லாருமா சேர்ந்து. அதே மாதிரி ராதா மேடம் சொன்னாங்க, சமூகம் வந்து இந்த உங்களை வந்து ஒண்ணுமே உருவாக்கல, உறவுகள் வந்து என்னைக்குமே எல்லாத்தையும் உருவாக்குச்சு. அந்த உறவுகள் வந்து நம்ம அந்த அந்த தொட்டு கொடுத்தது. ஆனா அந்த சமூகம் வந்து நம்மளை இட்டுட்டு போச்சு. எங்க நம்ம ராதா மேடத்தை எடுத்துங்க, இன்னைக்கு ஒரு பெரிய பள்ளியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு இட்டுட்டு போனது இந்த சமூகம் தான். உறவுகள் உங்களுக்கு ஒரு ஒரு இனிஷியல் பாயிண்டா இருந்திருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த படிக்கட்டுகள் எல்லாத்தையுமே உருவாக்கி கொடுத்தது வந்து நம்ம சமூகம் தாங்க. இதுல எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்களே சொன்னீங்க மில்கி மிஸ் தலைவர் அப்படின்ட்டு. இதே மில்கி மிஸ் தலைவர் வந்து நான் ஒரு பேட்டியில் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். அவர் இப்ப லண்டன்ல தான் இருக்கிறாரு. நேற்று கூட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது வேற ஒரு நிகழ்வுல. அவரே வந்து ஒரு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் அமைச்சு பேசும்போது சொன்னாரு, நம்ம இந்த இடத்துல வளர்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணா இந்த இடத்துக்கு மேல போனோம் அப்படின்னு அதை பத்தி. ஸோ அது ஆரம்பத்துல இருந்து மேல போறதுக்கு தொடங்கப்பட்டது உறவுகளின் பேஸ்ல இருந்தாலும் அதன் பிறகு கொடுத்த சமூக ஒந்தளிப்புனாலதான் அவர் வந்து மேல மேல கொண்டு வந்து இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கிறாரு. இன்னைக்கு பலாயிரம் கோடி ரூபாய்க்கான தொழிலை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். உறவுகள் நம்மளை வந்து நிறைய நேரங்கள்ல அடையாள அழிப்புகோல செய்வாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒருத்த வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால தவறி போயிடுறோம். உதாரணத்துக்கு ஒருத்தன் எழுத்தாளராகவே மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தொழிலெல்லாம் விட்டுட்டு வர்றான் அப்படின்னா கட்டாயம் உறவுகள் அதை ஏத்துக்காது. நீ வந்து எழுத்தாளர் ஆக வேண்டிய ஆள் கிடையாது அப்படின்வாங்க. ஆனா எனக்குள் இருக்கிறது எழுத்தாளருங்கிற ஒரு 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 ஆர்வம் தான். அதை வந்து மேல கொண்டு வர முடியாம அழிப்பு செய்யறது நம்ம உறவுகள் தாங்க நடுவர் அவர்களே. அதனால தனி மனித வளர்ச்சி அடைகிறதெல்லாம் வந்து உறவுகளை வச்சு வளர்ச்சி அடைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எப்பவுமே உறவுகளால பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. பீசஸ் ஆஃப் மைண்ட் வேணா இருக்கும். அதனால எங்கேயுமே மனித வளர்ச்சி வந்து உறவுகளால கிடைக்குதுங்கிறது ரொம்ப நினைச்சு பார்க்கவே முடியாதுங்க. அதே சமூகமா எடுத்துக்கங்க. யாரு சமூகங்கிறது நம்ம நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அன்றாட நம்ம சந்திக்கிறவங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு பால் போடுறவங்கள கூட வச்சுக்கோங்க. நமக்கு எது ஒண்ணுன்னு சொல்லுங்க, உடனே அடுத்த செகண்ட் அவங்களும் வந்து நம்ம கூட நம்மளை வந்து விசாரிக்கிறதோ நம்மளை பத்தி கேரிங்கா பேசுறதோ ரொம்ப இதா இருக்கும். ஒரு 4 நாள் ஒருத்தரை சந்திக்க முடியலன்னா அடுத்த நாளே நமக்கு வந்து என்கொயரி வந்துடும், ஏங்க உங்களை பார்க்க முடியல அப்படின்ட்டு. அதனாலதான் அப்பவே வந்து நம்ம கல்லூரியில படிச்சப்பெல்லாம் நம்ம ஒரு பாடல் மிக சிறப்பா கேட்டிருப்போம் அடிக்கடி. முஸ்தப்பா முஸ்தப்பா டோன்ட் வரி முஸ்தப்பான்னு தான் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க. உறவுகள் எங்காவது வந்து இந்த மாதிரி டோன்ட் வரி வா பாத்துக்கலாம்னு சொல்லி கூப்பிட்ட எங்காவது ஒரு பாடல் வரி இருக்குதான்னு பாருங்க. இதே மாதிரி நம்ம படிக்க வைத்த ஆசிரியர்கள் எடுத்துக்கங்க. நம்ம நம்ம இன்னைக்கு ஒரு நிலைமையில் இருக்கிற நானே வந்து இங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு போய் எங்க டீச்சரை போய் சொன்னா என்னை கட்டி தழுவி உச்சி வந்து எல்லாம் பண்றது என்னோட ஆசிரியர். அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தாங்க எல்லாம். அவங்க என்ன எனக்கு உறவு முறையா எதுவுமே கிடையாது. இதே ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின ஒரு பையனை வந்து அப்பா அம்மா இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி ஒரு நல்ல ஒரு மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவனை இந்த சமூகமா எல்லாருமே அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கிறவங்களோ எங்களை மாதிரி முன்னாள் மாணவர்களோ எல்லாருமே சேர்ந்து அவங்கள ஒரு படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்கி அவங்கள தனி மனித வளர்ச்சியிலயோ சமுதாய வளர்ச்சியிலயோ அவங்கள பெரிய இடத்துக்கு கொண்டு போறது இந்த சமூகம் தாங்க. உறவுகள் வந்து கை கொடுத்திருந்தா எங்களுக்கெல்லாம் அந்த வேலையே இருந்திருக்காது இல்லைங்களா? உண்மையாலுமே சொல்ல போனோம்னா உறவுகள் பல இடங்கள்ல பொருள் உதவி அப்படிங்கிறது, பொருளை முன் வச்சு வளர்றது. ஆனா சமூகம் அப்படிங்கிறது அந்த இடமே இல்லை. உங்களை வந்து உயர்த்திக்கிறதுக்கு இருக்கிற ஏணிப்படிதான் நம்மளோட சமூகம் ஆக்சுவலா. அந்த ஏணிப்படியை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படி பயன்படுத்தி நம்ம எல்லாருமே மேல வந்துட்டோம் அப்படிங்கறத நாமெல்லாம் ஒரு உதாரணமாவே வச்சுட்டு கூட இதை நம்ம சொல்லலாங்க. அதாவது கடைசியா ஒண்ணு சொல்லிடுறேங்க. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த உறவுகளுக்கு தெரியறது இல்ல. அது தெரிஞ்சா நமக்கு அந்த உறவுகள் வேற மாதிரி மாறி சமூகம் செய்யற அதே உதவியை நமக்கு செய்வாங்க அப்படின்னு சொல்றதுல இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேங்க. அதனால தனி மனித வளர்ச்சி மற்றும் அடையாள உருவாக்கத்துல முக்கிய பங்களிப்பது, அதிகமா பங்களிக்கிறது சமூகம் தான். சமூகத்தை நம்பி நீங்க எப்ப வேணாலும் இறங்கலாம். அதே நேரம் உறவுகளை நம்பி நிறைய இடத்துல நீங்க மோசம் போயிருவீங்க அப்படின்னு சொல்லி
வாய்ப்பளித்த இந்த ஈரோடு வாசல் அமைப்பு, சமூக அமைப்பு, ஒரு அற்புதமான சமூக அமைப்புக்கு நன்றி கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் சக்திவேல் சார். நீங்க பேசுறத கேட்டா நேரா வீட்டுக்கு போனா இப்ப வீட்டுல இருக்கிறவங்க மேல கோவம் வர மாட்டிருக்கு. நீங்க நீங்க என்ன, நாங்க அவங்களே கேள்வி கேட்க மாட்டோம், என்ன பண்ணீங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. சொந்தக்கார பெரியப்பா, நாளைக்கு பெரியப்பா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனு, இப்ப நான் போய் உறவுகள் சூழல் நிற்க போறேன். இப்ப அவங்க பார்க்கும்போது எந்த கண்ணோட்டத்துல அவங்களை எல்லாம் நான் பார்க்க போறேன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு என்னமோ யதார்த்தமான ஒரு அறிவுரையாவே கொடுத்துட்டு நீங்க கொடுத்துட்டீங்க. ஸோ எல்லாத்தோட பாயிண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு நிறைவுரையும் வழங்கி இருக்கின்றீர்கள். இப்போ தீர்ப்பு கொடுப்பதற்கான நேரம். அதற்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நிகழ்ச்சி துவங்கும் போது நான் பங்கேற்பாளர் டோட்டல் பார்ட்டிசிபென்ட்ஸோட எண்ணிக்கையை பார்த்தேன், 38. இப்ப முடியும் போதும் பார்க்கிறேன் 39. ஸோ இதுவே ஒரு பெரிய வெற்றி. ஒரு அரங்கில் நேர்ந்தா கூட அவங்க எழுந்து போறது கூட நம்ம அதுவும் கவனிப்போம், சில பேர் கவனிக்க மாட்டோம். இது பளிச்சுன்னு வருது, அவங்க லெஃப்ட்னு வருது. ஆனா 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜாயிண்ட்னு அதுவும் வருது. இருந்தாலும் இப்போ இறுதி வரைக்கும் எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத விட வந்தவங்க இருந்து இதற்கு மதிப்பளித்து இந்த நமக்கு சொல்ற கருத்துக்களுக்கு எல்லாம் ஆர்வமா செவி சாய்த்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பட்டிமன்ற நிகழ்வே நடத்தப்பட்டது. ஒண்ணு பேச்சாளர்களுக்கு, எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொன்று பங்கேற்பாளர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரங்கிறதுனால இது ஒரு முதல் கண், இது ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி என்பதுல இந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுதான் டஃபஸ்ட் ஜாப். இது வரைக்கும் நான் ஜாலியா இருந்தேன். ஏன்னா இந்த பக்கம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம், அந்த பக்கம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஆனா தீர்ப்பு அப்படிங்கிறது இது வச்சிருக்காங்க. இது கொஞ்சம் இது டஃப்பான ஒரு விஷயம்தான். இப்ப எனக்கு ஒரு ஆர்வம் என்ன தோணுதுன்னா, இப்படி உறவுகளேன்னு பேசினவங்களை ஒரு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் சமூகமேன்னு பேச சொல்லுவோம். அப்போ என்ன கருத்து வரும்? அப்போ இதே ஆணித்தரமா அவங்க மாத்துவாங்களா, இல்ல சமூகமேனு பேசின கடைசியா சக்தி வேலை இல்லைங்க நீங்க சேஞ்ச் அப்படின்னு டக்குன்னு மாத்தி விட்டு நீங்க அப்படியே உறவுகள்னு பேசினா நம்ம கருத்தெல்லாம் என்ன வரும் அப்படின்னு கேட்டா எல்லாருக்குமே கண்டிப்பா அதுக்கும் சில பாயிண்ட்கள் இருக்கும். ஆனா பட்டிமன்றம் வரும்போது நம்ம கிட்ட ஒரு தலைப்பு கொடுத்தா அந்த தலைப்பை நியாயப்படுத்துவதற்கான ஒரு பாயிண்ட்களை எடுத்துட்டு வந்துதான் நாம பேச போறோம். அதுல நாம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்போம். அது மாதிரிதான் உறவுகளும் சரி சமூகமும் சரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு என்ன நியாயப்படுத்தணுமோ அதை நல்ல தரவுகளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நிறைய எல்லாருமே நீங்க சிறப்பா பங்கு பெற்றிருக்கிறீங்க. அதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வேலையும் மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில பேச்சாளர் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. நிறைய டேக் ஹோம் மெசேஜஸ் இந்த பட்டிமன்றத்தில் நிச்சயம் நடந்திருக்கும். உதாரணங்கள் நீங்க கொடுத்த உதாரணங்கள் மூலமாகவும் கருத்துக்கள் சிந்திக்க வச்சிருக்கும். இது ஒரு பக்கம் சாயிரம், தீர்ப்பு எந்த பக்கங்கிறத விட கண்டிப்பா அது நீங்க எல்லாம் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிந்தனை வந்திருக்கும். அட ஆமா இல்ல உறவு தானே ஹெல்ப் பண்ணுச்சு, அன்னைக்கு அம்மா சொன்ன வார்த்தை தானே அப்படின்னு. இன்னொன்னு அட நண்பன் தானே அந்த அன்னைக்கு கை கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் யோசிக்க வச்ச ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் இப்போ எந்த பக்கம் நாம இத முடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது உறவுகள் சமூகம் ரெண்டுக்கும் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன். உறவுகள்னு ஒரு தலை போட்டு நீங்க சொன்ன பாயிண்ட்லாம் இங்க எழுதியிருக்கேன். நான் சமூகமே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரிசைப்படுத்தியிருக்கிறேன். அதுல உறவுகள் அப்படின்னு வரும்பொழுது தாங்கி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருக்கு. ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு வெற்றி தோல்வி இருந்தாலும் தாங்கி பிடிக்கிறதுன்னு வருது. சமுதாயம் என்ன பண்ணுது, அதுக்கு இணையா தாங்கி பிடிச்சிட்டு மறுபடியும் வந்தா இங்க சமுதாயம் தான் அதை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பக்கம் அந்த பாயிண்ட் சொல்லுது. உறவுகள் ரொம்ப ஆரம்ப கட்டத்துல வீட்லயே வச்சு நாங்க பாத்துக்கிறோங்குது. அதை சமூகம் என்னங்குது, அது செல்லம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேற பாயிண்ட அவங்க சொல்றாங்க. வெளிய சமூகம் ஏளனப்படுத்துது, நிறைய கிண்டல் பண்றாங்க. இந்த சமுதாயம் வெள்ளை புடவை கொடுப்பதைத்தான் உறுதியாக இருந்தது, ஆனால் அவங்களுடைய மற்ற விஷயங்களை எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வைய இவங்க குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. அதற்கு எத்தனை உதாரணங்கள், என் உறவுனாலதான் நான் வளர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் மிக அதிகமாக வருகின்றன. இந்த பக்கம் தரப்புல இருந்து யாரெல்லாம் அந்த சப்போர்ட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கன்னு இந்த பக்கம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இவங்க கொடுத்தாங்க. இந்த பக்கம் இவங்க கேட்கிற கேள்வி, அவங்க வைக்கிற அந்த பாயிண்ட் இட் இஸ் வெரி லிமிட்டட். இப்ப என்னன்னா எண்ணிக்கையில தே ஆர் வெரி மச் லிமிட்டட். உறவுகள் என்பது அது பெருக்க முடியாது, அது அவ்வளவுதான். 2 பெரியப்பா தாய் மாமா ஒருத்தர்னா தாய் மாமா தான், அவ்வளவுதான். இந்த உறவுகள் லிமிட்டட். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அன்பும் அந்த அன்புனுடைய வீரியமும் அவர்கள் செய்யற அந்த ஒத்துழைப்பினுடைய அளவு
பெருசா இருக்கலாம். ஆனா எண்ணிக்கையில குவான்டிட்டியில தே ஆர் லிமிட்டட் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கருத்து. ஆனா நீங்க தோத்துட்டு வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி எத்தனையோ கணவன்மார்களுக்கோ இல்ல மகன்களுக்கோ தந்தை தாய் கூட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சப்போர்ட். அப்ப இப்படி பேசும் பொழுது இப்படி இப்படி வந்துகிட்டே இருக்குது மாத்தி மாத்தி. ஆனா தலைப்பு எடுத்துக்கும் பொழுது தனி மனித வளர்ச்சிக்கும் அடையாள உருவாக்கத்திற்கும் பெரும் பங்கு வகிப்பது. ஏன்னா இதுல இதுதான் தீர்ப்பு சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் எப்பவுமே தலைப்புல பாருங்க இந்த வார்த்தையை சேஃபா பயன்படுத்துவாங்க. பெரிதும் உதவுவது, பெரும்பாலும் இருக்கிறது அப்படிங்கிற இந்த வார்த்தை எதுக்காகனா அந்த பர்சன்டேஜ் ஆஃப் அந்த சப்போர்ட்டுக்கு வச்சு தீர்ப்பு சொல்றதுக்கு அது யூஸ் ஆகும். பெரும்பாலும் அப்படின்னு சொன்னா ஒரு நியாயப்படுத்தலாம். ஒரு தீர்ப்பு சொல்லும் போது நியாயப்படுத்துக்கிறது 2 பாயிண்ட் வேணும். அதுக்காக தான் இந்த பெரும்பாலும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. அப்போ தனி மனித வளர்ச்சினா என்ன? அந்த மாறுதல், எண்ணங்களை மேம்படுத்துதல், குணாதிசயங்களை வளர்த்து கொள்ளுதல், பொருளாதார ரீதியாக உயருதல், சமுதாயத்துல கிடைக்கிற ஒரு அங்கீகாரம், இதற்கு எல்லாம் யாருடைய பங்கு பெரும்பளிப்பா இருக்குது. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற அது இல்லாம நாங்க தானே உருவாக்கி கொண்டு போய் தர்றோம், நீங்க அப்புறம் தானே அங்கீகாரம் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு வருது. இப்போ இறுதியாக பார்க்கும் பொழுது என்னுடைய இந்த உங்களுடைய இரு பேச்சிலும் பார்க்கும் பொழுது உதாரணங்கள் நிறையாக வருது. அதாவது உறவுகளுக்கு சம்பந்தமான உறவுகள் அந்த இது உதாரணங்கள் நிறைய சொல்றீங்க. அது ஆனா என்ன இருக்குன்னா அது மறுபடியும் அந்த லிமிட்டெடுங்கிற எண்ணிக்கை, லிமிட்டெட் ரிசோர்சஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் வளருவதற்கும் அவனுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் ஃபேமிலியில அங்கீகாரம் என்பது இல்லை. ஒரு டிஎஸ்பிங்கிற ஒரு அங்கீகாரம் அங்க சமுதாயத்துல கிடைச்சதுன்னா ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தாலும் வீட்டுக்கு வந்து மனைவி சொல்ற சில வேலைகளை செஞ்சுதான் ஆகணும். அவங்க வந்து அவங்கள வீட்டுல டிஎஸ்பிங்கிற அங்கீகாரத்தோட அங்க பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஃபேமிலியில ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வளர்ச்சிக்கும் அடையாள அங்கீகாரத்திற்கும் இந்த ஃபேமிலி சப்போர்ட் என்பது இருக்கு, ஆனா லிமிட்டடா இருக்கு. அப்போ ஒருத்த வளர்றதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஏளனம் வேணும், 4 பேர் நம்மளை திட்டி இருக்கணும், நாம அது கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கணும், அது போக நல்ல சப்போர்ட் இருந்திருக்கணும், பேங்கோட சப்போர்ட் வேணும், பார்ட்னரோட சப்போர்ட் வேணும், நண்பர்களுடைய ஊக்கம் வேணும், பேச்சாளர் மேடை வேணும், மேடை அங்கீகரிக்கிற ஆள் வேணும், தொழில் செய்வதற்கு பணம் வேண்டும், கடன் வேண்டும், எல்லாமே வேணும். ஒரு வளர்ச்சிக்கும் ஒரு அடையாள உருவாக்கத்து ரெகக்னிஷன். இங்கிலீஷ்ல அழகான ஒரு சேயிங் இருக்கு, ரெகக்னிஷன். சில்ட்ரன் கிரை ஃபார் இட், எல்டர்ஸ் டை ஃபார் இட்ங்கிறான். அப்போ இந்த அடையாளம் என்பது பெரியவங்க அது கிடைக்கலன்னா செத்தே போயிடுவாங்க, குழந்தைங்க அது இல்லைன்னா அழுவாங்களாம், பெரியவங்க செத்தே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பழமொழியில. அப்போ அடையாளத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெரும் பங்கு வகிப்பது எங்கன்னா அதாவது வாய்ப்புகள் மூலமா தான் ஒருவன் உருவாகிறான். கிடைக்கிற வாய்ப்புகளை பிடிச்சுதான் மேல வரான். அந்த வாய்ப்பு எங்க கிடைக்குது அப்படின்னா அது வந்து அதிகமாக சமூகத்துலதான் அவனுக்கு கிடைக்குது. அந்த சமூகத்துல கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் குணாதிசயங்கள் வேணும். அந்த குணாதிசயம் இருந்தாதான் அவங்க அதை பயன்படுத்திக்க முடியும். அந்த குணாதிசயங்களை வளர்ப்பதற்கு ஆரம்ப கட்டத்திலே உறவுகள் பயன்படுகின்றன. ஆனால் அதை வைத்துக்கொண்டு அவன் வளருவதற்கு உதவுவது சமூகம்தான். ஏன்னா உறவுகளே இல்லைனா கூட ஒருத்தன் வளர்ந்ததா வரலாறு இருக்குது. ஆனா சமூகம் இல்லாம வளர்ந்ததா இந்த உலகத்துல உதாரணம் இல்லை. உறவுகள் வந்து அப்பா அம்மா இல்ல, சொந்த பந்தம் இல்லை அப்படின்னு இந்த பூமியில வந்து எங்கேயா இருந்தாலும் கூட எங்கேயாவது பிழைச்சு யாரோ ஒருத்தர் முன்னுக்கு வந்து வந்த உதாரணங்கள் இருக்கு. இப்போ ஆனா சமூகம் இல்லாம ஒருத்தர் வளர்ந்துட்டாரு, அவருக்கு அடையாளம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு இது பெரும்பங்கு இல்லை. அதனால பெரும் பங்கு வகிப்பது இந்த உரையாடல்கள், நீங்கள் நடத்திய உரையாடல்கள் இருந்து என்னுடைய கருத்து என்ன என்பது, நான் பங்கேற்பாளராக வரும்போது ஒரு கருத்து ஏதோ ஒரு அணியில் நான் பேசதான் போறேன். ஆனால் நீங்கள் பேசிய கருத்துக்களிலிருந்து என்னுடைய ஒரு தீர்ப்பாக நான் சொல்லுவது, உங்களை எல்லாரையும் நியாயமான தீர்ப்பு என்பது நீங்கள் எல்லாம் யோசிக்க வச்சதுதான் இதனுடைய வெற்றி. இந்த தீர்ப்புல வெற்றி எதுவும் தோல்வி எதுவும் அல்ல. இது மெஜாரிட்டி ஆஃப் த என்ன சொல்றது பங்கு வந்து எது இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுல தனி மனித வளர்ச்சிக்கும் ஒரு மனிதனுடைய அடையாள அங்கீகாரத்திற்கும் இது அடையாள உருவாக்கத்திற்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் ஒரு ஃபேமிலி டிராவல் பண்ண முடியும். அதனுடைய லிமிட்டேஷன்ஸ் தாண்டி வரும் பொழுது இந்த சமூகம் தான் அவர்களை கண்டிப்பாக கைப்பிடித்து அங்கீகாரம் செய்து அவர் வளர்த்தி விடாது, வளருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி தருவதில் பெரும் பங்கு சமூகமே 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 என்று தீர்ப்பை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றிகள். இறுதியாக நன்றி உரை. இந்த இனிய மாலையை அழகிய பட்டிமன்றத்தின் மூலமாக
பல தகவல்களை திரட்டி சில கேள்விகளை உருவாக்கி பல பதில்களை கொடுத்து வாழ்வின் வழிகள் எங்கும் எடுத்துச் செல்லும் வெளிச்சமாய் யதார்த்தமான பல விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். சுற்றுலாவில் இருந்தாலும் எப்போதும் வாசலின் நிகழ்வுகளிலேயே கவனமாக இருக்கும் தலைவர் அன்புமணி மேடம் அவர்களுக்கும், செயலர் மைதிலி அவர்களுக்கும், பொருளர் சதீஷ் அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் விருபு அவர்களுக்கும், பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும், பார்வையாளர்களாக கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பான நன்றிகள். மீண்டும் இன்னொரு இனிய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.